வெல்கம் டு வஜ்ரமஸ்டோ. இன்னைக்கு பிப்ரவரி 28ஆம் நாளுங்க. அதாவது பிப்ரவரி மாதத்தில் இறுதி நாள். யாருக்கு ஜாக்பாட் அடிக்குது தெளிவாக சொல்லியிருக்கோம். நட்சத்திர பலன் சேர்ந்ததில் இருக்குது. மறக்காம வஜ்ரமஸ்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு 28/2/2026 பிப்ரவரியுடைய எண்ட் ஆஃப் த டே. இன்னைக்கு விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமைங்க. இன்னைக்கு மேல்நோக்கு நாளுங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா அன்றைக்கி காலையில் 7:30 to 8:30, மறுபடியும் சாயந்தரம் 4:30 to 5. கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா காலையில் 10:30 to 11:30, மறுபடியும் இரவு 9:30 to 10:30. ராகுகாலத்தை பொறுத்த வரைக்கும் முருகா காலையில் 9 to 10:30. குளிகையை பொறுத்த வரைக்கும் காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து 7:30க்கு முடியுதுங்க. யமகண்டம் மத்தியானம் 1:30க்கு ஆரம்பித்து 3 மணிக்கு முடியுதுங்க. சூளம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிருங்க. திதியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இரவு 9 மணி வரைக்கும் துவாதசி திதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரையோதசி திதியாக மாறுதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு காலையில் 9:50 வரைக்கும் புனர்பூசம், அதுக்கப்புறம் பூசம் நட்சத்திரமாக மாறுது. யோகத்தை பொறுத்த வரைக்கும் முருகா டே ஃபுல் இன்னைக்கு சித்த யோகங்க. சந்திராஷ்டமம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலை 9:50 வரைக்கும் கேட்டை, அதுக்கப்புறம் மூல நட்சத்திரமாக மாறுது. சரிங்களா? சரி, வாங்க டீட்டெயிலான ராசி பலன் பார்க்க போகலாங்களா? வணக்கம் மேசராசி நேயர்களே. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய்ங்க. இன்னைக்கு 3ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க, 4ஆம் வீட்டில் சந்திரனுங்க, 5ஆம் வீட்டில் கேதுங்க, 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் வக்ரஸ்டேட்டில் இருக்காருங்க. அப்புறம் சுக்கிரன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் செவ்வாய்ங்க. அப்புறம் 12ஆம் வீட்டில் மாந்தி. இப்படிலாம் இருந்தால் கொஞ்சம் மந்தகதியாக இருக்குது அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஆனாலும் மந்தகதி மெதுவாக போனாலும் ஜெயிக்கலாமுங்க. இதுதானுங்க ஒரு ரகசியங்க. நிதானமாக அடி எடுத்து வச்சா நிமிர்ந்து நிற்கலாம் அப்படிங்கிறது தான் வஜ்ரமஸ்டோவினுடைய ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தா உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக ஒசரத்துக்கு கொண்டு போகுங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த யோகத்துக்கு பொதுவான பேர் கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ராசிக்கு 4 சந்திரனும் 11 குருவின் பார்வை, அதாவது வக்ரமாக இருந்தால் கூட ரைட்டுங்களா, அது இருக்கங்காட்டி உங்களுக்கு அலைச்சல் இருந்தால் கூட இறுதியில் ஆதாயம் நிச்சயம். சரிங்களா? 11ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் கூடியிருக்கு ரைட்டா. 5 கிரகங்கள் கூடி இருந்தால் கூட என்னன்னு சொன்னால் 5 கிரக கூட்டணி திருவிழாவே நடத்துது. அதனால் உங்களுக்கு லாபம் கொட்ட போகுது 11ஆம் வீட்டில். சரிங்களா? 11ஆம் வீட்டில் அப்படி அமைப்பு நல்லா இருக்குது. அதே சமயத்தில் பழைய நிலுவையில் இருந்து வந்த பணம் பெண்டிங்கு, கடன் வராத வசூல், பாக்கி சாக்கியல் எல்லாமே இன்னைக்கு உங்கள் ஓரளவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் டக்குன்னு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பும் அதில் வருதுங்க. யாராவது கூட்டா வம்பிழுத்தாவோ, தேவையில்லாத சண்டைக்கு இது வந்தாவோ, தேவையில்லாத முறைச்சல் பண்ணாவோ கம்முன்னு இருந்துக்குங்க. பேசாமல் இருந்தீங்கன்னா இவங்கள்ட்ட போய் எவன் சத்தம் போகிறதுக்கு காணாமல் போயிடுவாங்க. ஏட்டிக்கு போட்டி நம்ம அமைதியாக இருப்பதை நல்லதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? தொழிலில் சின்ன சின்ன முட்டுக்கட்டைகள் வந்தால் கூட உழைப்பால் அதை சக்கையாக நின்று ஜெயிப்பீங்க. சூப்பராக ஜெயிக்கலாம். வீட்டில் பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு பெரிய கவசமாக இருக்குங்க. நண்பர்கள் மத்தியில் கூட உங்களுக்கு இருந்த மரியாதை இன்னைக்கு ஒரு கெத்து காட்டும். இதெல்லாம் ஒரு அருமையான பாயிண்ட்டுங்க. வாகனம் வாங்கக்கூட பிளான் இருந்தால், 2 வீலர் 4 வீலர் வாங்கக்கூடிய எண்ணம் இருந்தால் இன்றைக்கி அதுக்கான பேச்சை நீங்கள் ஆரம்பிக்கலாம். அமோகமான நாளாக இருக்குதுங்க. மனசில் இருந்து வந்து ஒரு பெரிய பாரம் இன்றைக்கி அப்படியே கரைஞ்சு காரணமாக போயிடுன்னு வச்சுங்களேன். இந்த அமைப்பெல்லாம் சேர்ந்து கோச்சார பலனை சொல்லுதுங்க. அதுவும் இல்லாமல் 2-3 உஷாரான விஷயம் இருக்குது. வார்னிங் மெசேஜ் என்னென்னா, ரோட்டில் போகிறப்போ வண்டி வாகனத்தை கொஞ்சம் மெதுவாக ஓட்டணுங்க. அவசரப்படாதீங்க. அதே சமயத்தில் யாரையும் இன்றைக்கி நக்கல் ஏறி நீங்கள் பேசாதீங்க ரைட்டுங்களா. அதுவே உங்களுக்கு இடக்கு மடக்காக முடிஞ்சு போயிருன்னு வச்சுங்களேன். சரிங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் மனசு இன்றைக்கி ஒரு கல்லை தூக்கி வச்ச மாதிரி கொஞ்சம் கனமாக இருக்குது சார், பாரமாக இருக்குது அப்படின்னு நினச்சா கூட சாயந்தரத்துக்கு மேலே அது பஞ்சு மாதிரி ஆயிடும். கரெக்டுங்களா? எடுத்த காரியத்தை முடிச்சே ஆகணுங்கிற ஒரு வைராகம் இன்றைக்கி உங்கள் ரத்தத்திலே ஊறிடுங்க. புது ரத்தம் பாய்ச்சின மாதிரி இருக்குது ரைட்டுங்களா. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகிட்ட எஸ் போடும். ஆமாம் ஜாபி சார், எஸ் சார் அப்படின்னு போட்டிங்கன்னா இன்றைக்கி விவாதம் பண்ணுறவங்க வேலைக்கே வேணும். விவாதம் பண்ணுற வேலையே கிடையாது. சரிங்களா? வேலை பொழுவை சலிச்சிக்காமல் செஞ்சீங்கன்னா மேலிடத்தில் கூட உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ரைட்டா? எந்த வேலை கொடுத்தாலும் பொறுப்பாக செய்கிறார் சார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புதிய வேலை வாய்ப்புக்கு பின்னால் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கிற மாதிரி இருந்தால் கூட சின்ன பின்னடைவு ஏற்பட்டால் கூட அது ஒரு நல்ல திருப்பத்துக்கு தான் இருக்குது. இதோட பெரிய வேலை கிடைக்க மாட்டேன் தெரியும் நினச்சிக்கோணும். புரியுதுங்களா? பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் இதெல்லாம் பார்க்குறப்போ புதுசாக ஸ்டாக் எடுத்து இன்றைக்கி நீங்கள் வியாபாரம் பண்ணணும், தொழில் பண்ணணும்னு நினச்சா கொஞ்சம் அவசரப்பட வேண்டாங்க. இருக்கிறதையே விற்று கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. புதுசாக வாங்குகிற ப்ராடக்ட் எல்லாமே கொஞ்சம் சரியாக வர மாதிரி தெரியலிங்க. கஸ்டமர்கிட்ட சிரிச்ச முகத்தோட பேசுங்க. அதுவே உங்கள் கல்லாப்பட்டியை நிரப்பி கொடுக்கும் ரைட்டுங்களா. பெரிய முதலீடுகளை இன்றைக்கி தள்ளி வைப்பது ரொம்ப நல்லது. புதுசாக வச்சுக்கலாம். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் முருகா தோட்டத்தில் கிணறு வெட்டுறது, இல்லை வாக்கியா வரப்போ வெட்டுறது, அது மாதிரி வேலைக்கு இன்றைக்கி போகிறதுக்கு இன்றைக்கி உகந்த நாள் வச்சுக்கோங்க. அந்த வேலை செய்கிறதுக்கு உகந்த நாள் தானுங்க. பயிர் பராமரிப்பில் கொஞ்சம் அதிக கவனம் வச்சுக்கோணுங்க. பூச்சி தாக்குதல் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது மாதிரி
கால்நடைகள் மூலிமா இன்றைக்கி ஒரு உபரி வருமானம் எக்ஸ்ட்ரா இன்கம் வரும்னு நினச்சிங்கன்னா அதுவும் வருவதற்குண்டான வாய்ப்பு தெரியுது கால்நடைகள் மூலிமா. ரைட்டா? அதே சமயம் கேஷ் ஃப்ளோ எப்படி பார்த்தாலும் எதிர்பாராத இடத்துல இருந்து ஏதோ ஒரு சின்ன தொகைனாலும் கைக்கு வர மாதிரி தெரியுதுங்க. தேவையில்லாத பகட்டு செலவு, ஆடம்பரத்துக்காக செலவு ஒன்றும் இல்லை, அதான் பகட்டு செலவு. அந்த பகட்டு செலவு இன்றைக்கி கொஞ்சம் வேண்டான்னு சொல்லி முடிவெடுத்துக்கோங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி வர்ற லாபத்தில் ஒரு பகுதியை குலதெய்வ உண்டியல், குலதெய்வத்துக்கான ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பெண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐஸ்வர்யம் பெருகுன்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? சரி, ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பார்த்தா சொந்தக்காரங்க வந்துட்டு போவாங்க, அதில் ஒரு சின்ன விசேஷமான தகவலும் அடங்கியிருக்கும். ரைட்டுங்களா? இதெல்லாம் அதே சமயத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட வம்பு வரல போக வேண்டாம். ரைட்டா? வணக்கம், வாங்க சார், குட் மார்னிங் அப்படின்னு போயிட்டே இருங்க. சொல்லிட்டு நகர்ந்து போகிறது நல்லது. மனைவி கிட்ட இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுனீங்கன்னா, கஷ்டமான விஷயத்தை பற்றி பேசினா கூட அவங்க ஒரு நல்ல ஐடியா கொடுப்பாங்க. அதை அசால்ட்டாக விடாமல் கேட்டுக்கோங்க. எதுலேயும் நல்லது இருக்கும். ரைட்டா? பொறுமையாக கேட்டுக்கோங்க. அதே சமயத்தை புருஷனுக்கு பிடிச்சதை நீங்களே சமைச்சு போட்டு நம்ம அம்மனி ஓட்டம் இன்னைக்கு ஊட்ட சொர்க்கமாக்கலாம். அதுவும் கோயில் தான் இருக்குது. சரி, லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் காதல் இன்னைக்கு தேன் மிட்டாய் கணக்கா பார்த்துருக்கீங்க. உரண்ட தேன் மிட்டாய் கணக்கா இனிப்பாக இருக்குங்க. சின்ன சின்ன ஊடல் வந்தால் கூட அதில் ஒரு அழகு இருக்குது இந்த காதலை பொறுத்த வரைக்கும். அப்படிங்களா? படிக்கிற பசங்க இன்றைக்கி எழுத்து பயிற்சி எடுத்தால் ஞாபக சக்தி அதிகரிக்கும். எழுதி பார்த்து படிச்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் முருகா, இந்த கால் வலி, மூட்டு வலி அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு போகும். கொஞ்சம் அப்பப்போ ஓய்வு, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தண்ணி நிறையா குடிங்க. உஷ்ணம் சம்மந்தப்பட்ட தொல்லைகள் வராமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்களேன். சரி, நட்சத்திர சார பலன்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மேசத்துக்கு அஸ்வினி, யார் அதிபதி கேது. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தா, திடீர் பயணங்கள் மூலியமாக ஆதாயம் உண்டு அப்படிங்கிறாருங்க. அரசாங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக இன்றைக்கி கிடைக்கும், கவலைப்படாதீங்க, அதுக்குண்டான வழிமுறை நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பெருக்கும். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் நிதானமாக இருங்க. எச்சரிக்கை என்னென்னா, முன்பின் தெரியாதவங்ககிட்ட கொஞ்சம் ஜாமீன் கையெழுத்து, வாரண்டி, கேரண்டி, பணம் வாங்கி கொடுக்கலாம் வேண்டாம். உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது முன் யோசனை. முன் யோசனை இல்லாமல் பண்ணுறது அதுதான் எது பலவீனம். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் பரணி நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிரனுங்க. அவங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது வகையில் உங்களுக்கு பொருள் சேர்க்கை உண்டு. காசு உணவு இருந்தால் ஆடை ஆபரணமாகக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. பழைய நண்பர்களை சந்தித்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. வீட்டை புதுப்பிக்கிற வேலை கண்டிப்பாக நடக்கும். அதே சமயத்தில் உறவினர்கள் மத்தியில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஒரு சின்ன எச்சரிக்கை என்னென்னா, உங்களுக்கு ஆடம்பர செலவு கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்களேன். காசு இருந்தால் கம்மிட்டு இருக்க மாட்டோம், கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பலம் அப்படிங்கிறது வசீகரம், பலவீனம் அப்படிங்கிறது மறதி. சரிங்களா? சரி, அடுத்த நட்சத்திரம் கார்த்திகை 1ஆம் பாதம். அவங்கள பொறுத்த வரைக்கும் நட்சத்திரம் அதிபதி சூரியன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தைரியமான முடிவுகளை எடுத்து சாதனை பண்ணுவீங்க, உங்களை அழிச்சுக்கிற ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க. தந்தை வழியில் உங்களுக்கு ஏதாவது வகையில் பழைய சொத்துக்கள் பிரச்சனைகள் இருந்து அதுவும் சால்வ் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதிகார பதவியில் இருப்பவர்கள் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்வாங்க. மாரல் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படும், கவலைப்படாதீங்க அப்படிங்கிறாங்க. என்னென்னா, கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திங்கன்னு வச்சுக்கலாம், நீங்கள் இன்றைக்கி ராஜாவாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மைங்க. பலம் அப்படிங்கிறது கம்பீரம், பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம். சரிங்களா? சரிங்க. உங்களுக்கு பிடிச்ச லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா ராயல் ப்ளூ அண்ட் சில்வர் கலர் நல்லா இருக்குது. லக்கி நம்பர் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் நல்லா இருக்குதுங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் சொல்லட்டுங்களா? இன்றைக்கி நைட்டு தூங்குறீங்களா, நைட்டு தூங்குறப்பங்க ஒரு பிடி கருப்பெல்லை எடுத்து ஒரு துணியில் முடிஞ்சு குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து தலைமாட்டில் வச்சு தலைவணி கடியில் வச்சு தூங்குங்க. நாளை காலையில் எழுந்திரிச்சு அதை எடுத்து அப்படியே எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ உணவாக போடுங்க. போனீங்கன்னா சனி பகவானின் தாக்கம் குறைந்து காரிய தடைகள் நீங்கும்னு வச்சுக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது வழிகட்டும். நற்பவி மேச ராசி நேயர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனுங்க. இன்னைக்கு 2ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 3ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காருங்க. 4ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது இருக்காருங்க. 10ஆம் வீட்டில் சூரியன், புதன் வக்ரஸ்டேட்டு ப்ளஸ் சுக்கிரன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் செவ்வாய், இப்படி 5 கிரகங்கள் சுத்தமாக கொண்டிருக்கிறாங்க. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு 11ல் மாந்தி இருக்கார். இப்படிலாம் இருந்தால் என்னென்னா, உங்களுக்கும் கொஞ்சம் லேசான மந்தகதி இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். இன்றைக்கி இந்த கோச்சார அமைப்பு கால்குலேட் பண்ணுறப்பங்க உங்கள் பொருளாதார முன்னேற்றம், அதாவது கல்லாப்பட்டி நிறையுமுங்க, கவலையெல்லாம் பறந்து போயிருங்க அப்படின்னு சின்ன வார்த்தையை சொல்லிட்டு, உழைப்புக்கு உண்டான ஊதியம் கண்டிப்பாக ரிஷப ராசிக்கு உண்டு. இன்றைக்கி லக்கு உங்கள் பக்கம் திரும்புதன் அப்படி கூட சொல்லலாம். இந்த யோகத்துக்கு பேர் அமிர்த யோகம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அமிர்த யோகம்? ஏன்னா ராசிக்கு 10ல் பஞ்ச கிரகங்கள் பஞ்சு போல பஞ்ச் அப்படி போல் அமர்ந்து தொழிலை வலுப்படுத்துகிறாங்க, வியாபாரத்தை டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க. அதுவும் சமயத்தில் சனி 11ல் இருக்கார். அப்போது பொறுமையான முயற்சி பெரிய வெற்றியை கொடுக்குங்கிற அமோக அமைப்பு இருக்குது.
ஸோ 10ல் இருக்கக்கூடிய 5 கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. 11ல் இருக்கக்கூடிய சனியும் உங்களுக்கு பொறுமையான முயற்சி எடுப்பீங்க, அதுக்கு வெற்றி கொடுக்குறாரு. அப்போது அந்த அமிர்த யோகம் வரத்தான் செய்யும். புரியுதுங்களா? சரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட்ட கணக்கு தப்பாமல் இன்னைக்கு நல்ல ஒரு அமோகமான அமைப்பில் இருக்குதுங்க. வீட்டில் ஒரு மங்களகரமான காரியம், ஒரு சுப காரியங்கள் சுபிட்சமாக நடக்க போகிறதுக்கு உண்டான அறிகுறியும் இன்னைக்கு கொஞ்சம் தெரியுதுங்க. இந்த கோச்சார அமைப்பில் வச்சு பார்க்குறப்போ சாதுர்த்தியமான பேச்சால் எப்பேற்பட்ட வில்லங்கத்தையும் இன்னைக்கு ஜமாய்ச்சி முடிச்சிருவீங்க. பெருசெல்லாம் இது கண்டுக்குவானீங்க, ஜாலியாக முடிச்சு விட்ருவீங்க. பேச்சிலேயே அவ்வளவு பக்குவப்பட்ட தன்மை உங்களுக்கு இருக்குது. ரைட்டுங்களா? அதே சமயம் நீண்ட நாள் ஆசைப்பட்ட பொருள் ஒன்று இன்னைக்கு மனசெலவில் நீங்கள் நினைக்கிற பொருள் கைக்கு வந்து சேரும், பொருள் வாங்குவீங்க. சமூகத்தில் உங்களை ஒதுக்கி வச்சவங்க கூட இன்றைக்கி உங்களை தேடி வருவாங்க. வெளிநாடு அல்லது வெளியூர் பயணம் சம்பந்தமாக ஒரு நல்ல செய்தி ஒன்று வரும். அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஏற்றுமதி இறக்குமதி தொழிலாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? மனசில் ஒரு விதமான ஆழ்ந்த நிம்மதியும் ஒரு விதமான ஆன்மீக தெளிவும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். 2 விஷயத்தில் உஷாராக இருக்கணும்னா உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்கணுங்க. கொஞ்சம் வயிற்று ஸ்டொமக் பெயின் கொஞ்சம் லைட்டாக வர மாதிரி தெரியுது. யாருக்கிட்டையும் இன்றைக்கி ரொம்ப டீப்பான விஷயத்தை சீக்கிரட்டாக யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. உங்களோட ரகசியம் உங்களோடய இருக்கட்டும். எதையும் நிதானமாக யோசிச்சு காய் நறுத்துற உங்களுக்கு தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு மனசார நம்பணும். நீங்கள் உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு அசாத்திய நம்பிக்கை இன்னைக்கு கண்டிப்பாக உண்டாகுங்க. நீங்கள் நம்பி இருக்கலாம். சரிங்களா? சரிங்க சார், நம்ம பொழப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா முதல் சொன்ன மாதிரி தானுங்க. அலுவலகத்தில் உங்கள் மட்டம் தட்டினவங்க கூட இன்றைக்கி வாய் பேசப்படாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஒரே நேரத்தில் 2-3 வேலைகளை முடிக்க வேண்டி இருக்கும். அதனால் ரொம்ப டென்ஷனில் ஆகாதீங்க. உங்களால் முடியும் அப்படின்னு வேலை செஞ்சுட்டு இருங்க. புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கக்கூடிய இது சரியான அமைப்பு இருக்குது. கற்றுக்குவீங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாம் படிச்சுக்குவீங்க. ரைட்லா? உங்களுக்கு தெரியலையாருன்னு சொல்லிடப்படாது, அதுக்காகவே படிப்பீங்க. புரியுதுங்களா? சரி. அதே சமயத்தில் தொழில் வியாபாரத்தில் முதல் சொன்ன மாதிரி தான் முதலீடு பண்ணுவதற்கு முன்னால் குடும்பத்தில் ஒரு வார்த்தை எதுக்கு ஒரு பேச்சு கேட்டுக்கிட்டீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர்கிட்ட வெளிப்படையாக இருங்க. இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. நோ ப்ராப்ளம். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் முருகா மண்ணுக்கும் பயிருக்கும் தேவையான உரங்களை வாங்கி ஸ்டாக் வைங்க. இன்றைக்கி அதுக்குண்டான நல்ல நாள் தான். பழைய கடன்கள் எதுவாக இருந்தாலும் கூட அதை அடைக்கிறதுக்கு நீங்கள் மகசூல் நல்லா தான் இருக்குது. அது மூலிமா ஆடு மாட்டை பொறுத்த வரைக்கும் தீவனத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கால்நடைகள் பராமரிப்பில் நல்லாவே இருக்கலாம்னு வச்சுக்கங்களேன். முதல்ல கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் கையிருப்பு பணம் கரையும் அப்படின்னு பார்த்தா கூட, ஆனால் அது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கரையும், சுப செலவுக்காக தான் கரையுது அப்படின்னு நினச்சிக்கணும். சரிங்களா? யாருக்கிட்டையும் கடன் வாங்காமல் இன்றைக்கி சமாளிக்கிறதுக்கு உண்டான வழியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. காசு வர சுப செலவு தான் ஆகுது, அதுதான் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கணும். சரிங்களா? சின்ன பணம்லாம் மிச்சமாச்சுன்னா உண்டியில் சேர்த்து வைங்க. அது பின்னாடி ரொம்ப கை கொடுக்கும், சின்ன அமௌண்ட் இருந்தால். சரிங்களா? சரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பங்காளியோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பங்காளியோட இருந்த ஒரு மனஸ்தாபம், பங்காளிகள் கூட இருந்த ஒரு சின்ன ஒரு இஷ்யூஸ் எல்லாமே இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வருங்க. அண்ணன் தம்பிக்குள்ளே ஒற்றுமை ஓங்கும். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே மனைவி இன்றைக்கி உங்களுக்கு பட்டு புடவை கணக்காக பலன்னு ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு சொல்லுவாங்க. காது குளிர கேப்பிங். சரிங்களா? வீட்டு நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து முடிவெடுப்பீங்க. நல்ல விஷயம். ஓகே. லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் முருகா காதலர்களுக்கு இன்றைக்கி அவருக்கு தேன் முட்டாய், உங்களுக்கு பஞ்சு முட்டாய் கணக்காக லேசான இனிப்பான ஒரு காதல் அனுபவம் கிடைக்கும். புது காதல் கூட ஜெயிக்கும். உண்மை காதலாக கண்டிப்பாக இருக்கணுங்க, பார்த்துக்கோங்க. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் கணக்கு அறிவியல் பாடம் படிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுலபமாக மண்டியில் இருக்கிறதுலையே டஃப் மேக்ஸு. ரைட்டா? என்னையா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுங்கிறானுங்க, கால்குலஸுங்கிறானுங்க, லாக்ரதமிக்ங்கிறானுங்க, டேன் தீட்டாங்கிறானுங்க, காசு தீட்டாங்கிறானுங்கன்னா ஒன்றுமே புரியாதானு இன்றைக்கி உங்களுக்கு ஈஸியாக புரியுதுங்களா? எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கண்ணில் சின்னதாக எரிச்சல் வரலாம், கொஞ்சம் நல்லா தூங்குங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். புரியுதுங்களா? அதே சமயத்தில் நட்சத்திர சாரா பழங்களை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை 2, 3, 4 பாதத்தை பொறுத்த வரைக்கும் அதிபதி சூரியனுங்க. என்ன சொல்கிறேன்னா அரசு அதிகாரிகளால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். கான்ட்ராக்ட் தொழில் பண்ணுறவங்களுக்கும் பில்லாவளி நினச்சவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்குதுங்க. அரசியல் ஆர்வம் உள்ளவங்களுக்கும் ஒரு வழி கிடைக்கும். ரைட்டா? அது புதிய கட்சியாக இருந்தாலும் பழைய கட்சியாக இருந்தாலும் ஒரு முன்னேற்றமான வழி ஒன்று கிடைக்கும்னு வச்சுக்கல. பயணங்களால் பல பேருக்கு புதிய அனுபவம் கூட கிடைக்கும். சேமிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். எப்படியாவது காசு மிச்சம் பண்ணணும் ஐயா அப்படிங்கிற மாதிரி தன்மை இருக்கும். என்ன வெயிலில் ரொம்ப நேரம் அலைஞ்சு ரொம்ப டென்ஷன் ஆகிடாதீங்க. கொஞ்சம் அப்பப்போ நிழலில் ரெஸ்ட் எடுங்க. ரைட்டுங்களா? உங்களுக்கு பலம் அப்படிங்கிறது நிர்வாக திறமை, பலவீனம் அப்படிங்கிறது அவசரம். அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம். அவங்களுக்கு சந்திரன் தான் அதிபதி. என்னென்னா மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்கள் இல்லத்துலேயோ குறைஞ்சபட்சம் வேலை செய்கிற இடத்துலையோ, ஆனால் அதுவும் இல்லையா உங்கள் மனசுக்கு பிடிச்ச நிகழ்ச்சி நடக்கும். ஹாப்பியாக இருப்பீங்க. ரைட்டுங்களா? தாயின் ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படும். கலைத்துறையினர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கடன் தொல்லைகள் படிப்படியாக குறையும். ஒரே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு எங்கேயும் பேசிய மோசலாம் மாட்டிக்காதீங்க.
உங்களுடைய பலம் அப்படிங்கிறது கற்பனை, பலவீனம் அப்படிங்கிறது தேவையில்லாத பயம். சரிங்களா? மிருகசீரிஷம் 1-2 பாதம். நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னா செவ்வாய். என்ன சொல்கிறாங்களா? நிலம் வாங்குவது இல்லை நிலம் வாங்கி விற்பது, இது போல் தொழில் பண்ணுறீங்களே இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. உடன் பிறந்தவர்களால் உதவி கண்டிப்பாக உண்டு, கவலைப்படாமல் இருங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிரிகள் விலகி போயிடுவாங்க. டோன்ட் ஒரி. எச்சரிக்கை என்னென்னா, கூர்மையான பொருட்களை கையாளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த கத்தி, கடப்பாடு, கத்திரிக்கோள் இதெல்லாம். பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு வீரம், பலவீனம் அப்படிங்கிறது முரட்டுத்தனம். அதனால தான் அந்த மாதிரி ஷார்ப்பான பொருளை கையாளுறப்ப கவனமாக இருக்குன்னு சொல்கிறது. புரியுதுங்களா? ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்குதுங்க, அதை புரிஞ்சுக்கணும். சரிங்க. உங்களை பொறுத்தவரை லக்கி கலர் பார்த்தா க்ரீம் கலரும் லைட் க்ரீனும் நல்லாயிருக்கு. உங்களுக்கு லக்கி நம்பர் பார்த்தா 6ஆம் நம்பர் 15ஆம் நம்பர் நல்லாயிருக்கு. சரிங்களா? உங்களுக்கு சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு காலையில் நேரமே குளிச்சுட்டு, அதாவது சனிக்கிழமை காலையில் தான் நேரமே குளிச்சுட்டு வீட்டில் பூஜை அறையில் மல்லிகைப்பூ இருக்குங்களே, ஒரு அரை முளை 1 முளை வாங்கிக்கோங்க. வச்சு மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிங்க. மகாலட்சுமி தாயாரை மனசார வேண்டிக்கணும். அப்படி இல்லையா, அந்த என்ன சாமி படம் இருக்கோ, அம்மன் படம் எது இருந்தாலும் வச்சு வேண்டிக்கோங்க. பொருளாதார தடைகள் நீங்கி பணப்புழக்காட்டம் தாராளமாக இருக்கும். ஏன்னா செலவு அதிகம் சொல்லியிருக்கோம், சுப செலவாக இருந்தாலும். அதனால் பணப்புழக்காட்டம் நல்லாயிருக்கு. சரிங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மிதுன ராசி நேயர்களே. உங்கள் ராசி நேர்பதி புதனுங்க. இன்றைக்கி லக்ன வீட்டில் குரு வக்ரமாக இருக்கார். 2ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே சந்திரன் இருக்காருங்க. அதே சமயத்தில் 3ஆம் வீட்டில் கேது இருக்காங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியனுங்க, புதன் வக்ர ஸ்டேட்டு, அப்புறம் சுக்கிரனுங்க, அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய், 5 கிரகங்கள் இருக்குதுங்க. 10ஆம் வீட்டில் சனி இருக்கார். மன்னிச்சுக்கோங்க, சனியோட மாந்தி இருக்கார். 2 கிரகங்கள், அதான் அப்பாவும் பையன் சொல்லுவாங்க. சனி அப்பா, மாந்தி பையன் சொல்லுவாங்க இருக்காங்க. இப்படி இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புத்தி கூர்மை இன்னைக்கு புது தெம்பு தரும். நம்பி இருங்க. சரிங்களா? நிதானமான பேச்சு உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்குங்க. நீங்கள் நம்பி இருக்கலாம் இன்னைக்கு. ஓகே, இந்த கான்ஃபிடென்ட். அதே சமயத்தில் உங்களுக்கு இது பத்திர யோகம்னு சொல்லுவோம். காரணம், ராசியிலேயே குரு வக்ர ஸ்டேட்டில் இருந்து அங்கே உட்காந்து 9ஆம் வீட்டை பார்க்கிறார். அதுவும் இல்லாமல் அப்படி பண்ண என்னாகும், ஆன்மீக பலம், பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாம் துணை இருக்கும். அப்போ உங்களை பத்திரமான நிலைமையில் வச்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம். சேஃப்டி ஜோன். அதனால தான் பத்திர யோகம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் நின்று போன காரியமெல்லாம் இன்றைக்கி மெதுமெதுவாக நகர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் அப்படியே படுத்துட்டு இருந்தால் எந்திரிச்சு போனால் எப்படி இருக்கும், அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். பழைய கடன்களை அடைப்பதற்கு கூட ஒரு நல்ல வழி கிடைக்குங்க. பிள்ளைகளோட படிப்பில் இருந்து வந்த தேக்க நிலை மாறி இன்றைக்கி ஆர்வம் அதிகரிக்கும். சரிங்களா? உங்களை சுற்றி இருக்கிறவங்க யார் நல்லவங்க, எவன் நமக்கு குழி வரைச்சான், எல்லாமே உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அந்தளவுக்கு பத்திர யோகம் பத்திரமாக உங்களுக்கு வேலை செய்யுது. சரிங்களா? புதிய சொத்துக்கள் அதாவது ஏதாவது சின்ன சின்ன நகைகள் வாங்கக்கூடிய ஒரு பணம் காசு அந்தளவுக்கு இருக்குது. மோசம் சொல்ல முடியாதுங்க. ஓரளவுக்கு திருப்தியாக தான் இருக்குதுங்க. மனசில் இருந்த கவலைகள் எல்லாம் நீங்கி ஒரு புதிய தெம்பு கிடைக்கும் பாருங்கள். அது வைட்டமின் ஃபுல்லாக உடம்புல ஏற்றுற மாதிரி சூப்பராக இருக்குது. சரிங்களா? ஆன்மீக பயணங்கள் போடுவதற்கு கூட இன்றைக்கி ஒரு திட்டம் போடுவீங்க, லீவு போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு வார்னிங் மெசேஜ் 2 இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்நியர்களிடம் தேவையில்லாத ஒருத்தர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு என்னதான் அக்ரிமெண்ட்டை போட்டு செக்கு பாண்டு வாங்கினா கூட ஏமாறுவதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணத்தை கொஞ்சம் சேஃப்டி பண்ணி நீங்கள் வச்சுக்கிறது நல்லது. பழைய பொருட்களை நீங்கள் விற்கும்போது உங்களை ஏமாத்துற கால் நிறையா வர்றாங்க. பழைய பொருள் என்ன விலைக்கு போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் விற்பது நல்லது. ஓகேங்களா? சரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தா மனசு இன்றைக்கி அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி கணக்கில் லேசாக இருக்குங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. எடுத்த காரியத்தில் ஒரு பிடிப்பு உண்டாகும். சலிப்பு தட்டாது. சூப்பராக இந்த வாழ்க்கையை எனக்காக படைச்சிருக்குறப்பா அப்படின்னு நம்புவீங்க. அதே சமயத்தில் பொழப்புத்தனத்தை பார்த்தா அன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு சூப்பராக இருக்குதுங்க. ரைட்டுங்களா? அதே பெண்டிங் வேலை ஏதாச்சும் பாக்கி சாக்கி வேலையெல்லாம் இருந்தால் இன்றைக்கி நைஸாக பேசி அந்த வேலையை முடிஞ்சால் நீங்கள் செய்வீங்க. இல்லை அடுத்தவங்களை சொல்லி பேசியே நீங்கள் உங்கள் வேலையை அவங்கள்ட்ட வாங்கிடுவீங்க. அந்தளவுக்கு திறமை இன்றைக்கி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ரைட்டுங்களா? வெளிநாடு போகிற முயற்சிகளில் யாராவது இருந்தால் அதில் ஒரு முன்னேற்றம் தெரியுதுங்க. பிஸ்னஸ் எடுத்து பார்த்தா வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருந்தால் கூட அது நிலையான லாபமாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஓஹோன் அப்படியே போயிடாது, ஃபிக்ஸ்டாக இருக்கும். புது கஸ்டமரை நம்ம கவர் பண்ணணும்னா சின்ன சின்ன விளம்பரம் பண்ணி நீங்கள் கவர் பண்ணுங்கள். பங்குச்சந்தையில் இருக்கிறவங்க அன்றைக்கி லீவு இருந்தாலும் பங்குச்சந்தையில் இருக்கிறவங்க கொஞ்சம் எப்படி இருக்குது நிலவரம் பாருங்கள். நேற்று நிலவரம் எப்படி இருக்குது, திங்கக்கிழமை எப்படி போகணும்னு பார்த்துட்டு கொஞ்சம் உஷாராக இருப்பது நல்லது. ப்ரீ பிளான் பண்ணுறது நல்லது தானே. அதுக்காக சொல்கிறேன். அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் முருகா நிலம் சம்பந்தமான பழைய வில்லங்கங்கள் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். தண்ணீர் வசதி செஞ்சுக்க, போர்வெல்லையோ கிணத்துலையோ இது ஒரு நல்ல நாளுங்க. ரைட்டா? தொட்டி இது கட்டுறீங்கன்னா நல்லா கட்டான்னு வச்சுங்களேன். பால் வியாபாரம் பண்ணுறீங்களே அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் கூடுதலாக இருக்குது. அதுக்காக பாலில் தண்ணிக்கு ஊற்றி அதிகமாக வைக்காதீங்க. நார்மலாக வியாபாரத்தோட இன்றைக்கி நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். எக்ஸ்ட்ரா வேறு ஒரு 5 லிட்டர் 10 லிட்டர் சேர்த்து கூட போகலாம். அந்த மாதிரி இருக்குது. புரியுதுங்களா? கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் முருகா திடீர் பணவரவு
வரும். அதே சமயத்தில் சுப செலவுகளும் உங்களுக்கு காத்திருக்குது. கையில் இருக்கக்கூடிய பணத்தை இன்றைக்கி பணம் இருக்குங்கிறதுக்காக வெட்டி செலவு பண்ணாதீங்க, சேஃபாக இருந்துங்க. இன்றைக்கி ஒரு மஞ்சப்பையில் கொஞ்சம் பணத்தை வச்சு பூஜைகள் வச்சிங்கன்னா அந்த பணம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். பணம் மேலும் சேரும், கொஞ்சம் வீண் செலவு குறையுன்னு வச்சுங்களேன். அது ஒரு சின்ன ஒரு அடிஷனல் பரிகாரம் கூட வச்சுக்கலாம். அது புரியுதுங்களா? சரி, உங்களுக்கு அம்மனி எப்படி இருக்கிறா, படிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே இன்றைக்கி சிரிப்பு சத்தம்க்கு குறைவு இருக்காதுங்க. ஒரே கலகலகலன்னு இருக்குது. ரைட்டுங்களா? சின்ன பிள்ளைகளோட சேட்டை இன்றைக்கி உங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும். அப்படியே எங்கள் பையனும் ஜாலியாக பேசுகிறாங்க, நாமெல்லாம் அந்த வயசு பேசுனதே இல்லைல்ல அப்படிங்கிற நினைப்பீங்க. சரிங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிற குணம் இன்றைக்கி அன்பை அதிகமாக்கும். துணைக்கு தெரியாமல் எந்த ரகசியத்தையும் செஞ்சீங்கன்னா அப்புறம் அம்மனிகிட்ட மாட்டினோம்னா அப்புறம் பட்னி தான், சோறு நல்ல சோறு கிடைக்காது. அதனால் உண்மையாக இருப்பது கணவனுக்கும் மனைவிக்கும் ரொம்ப ஓப்பனாக இருக்குது, நல்லது. லவ் லைஃப் எப்படி? லவ் லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதல் இன்றைக்கி கல்கண்டு போல் தித்திக்கக்கூடிய அமோகமான அமைப்பு இருக்குது. ஸோ ஸ்வீட்டாக பேசுவீங்க, காதலை டெவலப் பண்ணுவீங்க, நல்ல விஷயந்தான். சரிங்களா? எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் மனப்பாடம் பண்ணாதான் ஏறுதியா அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இன்றைக்கி புரிஞ்சு படிப்பீங்க. அதனால் அது மனசில் நிற்கும், தைரியமாக இருக்கும். ஓகேங்களா? கணக்கு போய் எப்படி மனப்பாடம் பண்ணுறது? அதனால் புரிஞ்சு தான் படிப்பீங்க. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் என்ன சார் ஒரு சைடாக தலைவலிக்கு சார், உடல் அப்பப்போ சோர்ந்து வருது சார் அப்படின்னு இருக்கும். நேரத்துக்கு சாப்பிடுங்க, கிடைக்கிற டைம் இருந்தால் ஓய்விடுங்க கொஞ்சம் கொஞ்சம். ரைட்டுங்களா? தண்ணி நிறைய குடிங்க. இதுதான் ஹெல்த்துக்கு ஒரு டிப்ஸுங்க. அதே சமயத்தில் நட்சத்திர சாரா பலன்களை பொறுத்த வரைக்கும் மிருக சீரிஸை பொறுத்த வரைக்கும் 3-4 பாதங்கள். நட்சத்திர அதிபதி செவ்வாய். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தைரியமாக காரியங்களில் வெற்றி உண்டு, நீங்கள் முன்னேறி போங்க அப்படின்னு மிருகசீரிஸுக்கு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் நிலுவை பணம் பெண்டிங் அமௌண்ட் இருந்தால் அது வசூலாகும். வாகன பராமரிப்பு செலவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. நண்பர்கள் உதவி உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் மாரல் சப்போர்ட் உண்டு. என்னென்னா நெருப்புடன் நீங்கள் ஏதாச்சும் வேலை செய்கிறீங்க, எல்லாம் வீட்டில் கேஸ் ஸ்டவ் 10 வருஷம் கூட அது ஆம்பளையாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு மிருகசீரிஸுக்கு சொல்கிறோம். பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது கோபம். ரைட்டுங்களா? திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி ராகு. என்ன சொல்லலாம், எதிர்பாராத திருப்பங்கள் உங்களுக்கு ஒரு யூட்டர்ன் போட்டு வாழ்க்கையில் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அதே சமயத்தில் மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும், திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. வெளிநாட்டு செய்திகள் மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறாங்க. புதிய நபர்கள் யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரியா? அதே சமயத்தில் பலம் அப்படிங்கிறது உங்களுடைய யூகம். இப்படி யூகிச்சா நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும். உங்கள் யூகம் பரவாயில்லைங்க. அதே சமயத்தில் பலவீனம் அப்படிங்கிறது சஞ்சலம். சஞ்சலம் நல்லா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறது. ரைட்டுங்களா? புனர்வூசத்தை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 பாதம். நட்சத்திரத்தின் அதிபதி குரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இழந்த செல்வாக்கை, இழந்த மதிப்பை, அது வேலையாகட்டும் மற்ற எங்கேயாகட்டும் பெறுவதற்கு மீண்டும் பெறக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. குடும்பத்தில் அமைதி நிலவும். கொடுத்த கடன்கள் கேட்டு பாருங்கள், திரும்பி வருவதற்கு வாய்ப்பு தெரியுது. அதே சமயத்தில் உங்களோட சேமிப்பு இன்னைக்கு நேற்றை விட கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுதுங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. பலம் அப்படிங்கிறது உங்கள் அறிவு, பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். சரிங்களா? சரி, உங்களுக்கு லக்கி கலர் என்ன பார்த்தா உங்களுக்கு பேரட் கிரீன், கிளிப்பச்சை கலர் அப்படிம்பாங்க, ஒயிட்டுங்க. ரைட்டுங்களா? லக்கி நம்பர் பார்த்தா 5ஆம் நம்பர் 14ஆம் நம்பர் நல்லா இருக்கு. ரைட்டா? உங்களுக்கு சின்ன பரிகாரம் என்னென்னா, உங்கள் வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றுங்க. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டில் மேடம் ஏற்றினா கூட போதும். வீட்டில் இல்லை பெண்கள் ஏற்றும். பெண்களை ஏற்றிட்டு நம்ம நாராயணனுக்கு பெருமாளை ஓம் நமோ நாராயணா, எனக்கு எல்லாம் நீதான் துணை அப்படின்னு நமோ நாராயணனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டிங்கன்னா அது 11 முறை அப்படி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி ஐஸ்வர்யம் நிலைக்குங்க. ஓம் நமோ நாராயணா, இது என்னங்க பெரிய மந்திரங்களா? நம்ம நாராயணா ஹெல்ப்புக்கு கூப்பிட்றோம் 11 டைம், அவ்வளோதான். ரைட்டுங்களா? நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கடகராசி நேயர்களே. உங்கள் ராசி அதிபதி சந்திரனுங்க. இன்றைக்கி லக்ன வீட்லேயே சந்திரன் இருக்கார், உங்கள் 1ஆம் வீட்டில். அதே சமயம் 2ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. 8ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே சூரியன், புதன் வக்ரஸ்டேட்டு ப்ளஸ் சுக்கரன், அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் வழக்கம் போல் அங்கேயே வந்துட்டு இருக்காங்க. 9ஆம் வீட்டில் சனியும் மாந்தி இருக்காங்க. 12ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட். இப்படிலாம் இருந்தால் மனசில் தெளிவு இருந்தால் மகுடம் சுடலாங்க. எப்படிங்க? உங்கள் மனசில் தெளிவு இருந்தால் மகுடம் சுடலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாயிண்டாக சொல்லுவோங்க. நிதானமாக பேசி பொறுமையாக அப்சர்வ் பண்ணி நீங்கள் காரியத்தை சாதிக்கலாமுங்க. ரைட்டுங்களா? கஜகேசரி யோகம் உங்களுக்கு இன்றைக்கி வேலை செய்யுது. உங்கள் ராசியிலேயே சந்திரன் ஆட்சி பலம் பெறார். உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருப்பங்காட்டி இன்றைக்கி உங்களுடைய எண்ணங்கள் வலிமையாக இருக்குங்க. தூய்மையான எண்ணங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். அசைக்கவே முடியாது, ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாதுங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் 8ஆவது வீட்டில் கிரக கூட்டணிகள் சாங்காக இருந்தாலும் சந்திரன் ஒன்றில் இருக்கங்காட்டி உங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பு கவசம்.
யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. என் பையன் என் பிள்ளைய தொடர நீயே அப்படின்னு சந்திரன் சண்டைக்கு வந்துடுவார். அதனால் 8ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய அத்தனை கிரகங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க இன்னைக்கு. புரிஞ்சுதுங்களா? சரிங்க. இன்றைக்கி உங்கள் முகம் அப்படியே ஓப்பனாக சொல்லட்டுமா, நிலா இருக்குல்ல, பௌர்ணமி அன்னைக்கு எப்படி பூரிப்பாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறீங்களா, அப்படி நிலா கணக்காக பல்லன்னு மற்றவங்க உங்களை பார்த்தா பொறாமப்படுற அளவுக்கு தேஜஸ் மின்னுங்க. உண்மையை சொல்லப்போம் ரைட்டுங்களா? மனசில் இருந்து வந்த இனம் புரியாத பயம் இன்னைக்கு அப்படியே என்னென்ன இது பயந்தனைக்கு ஒன்றையுமே காணாமல் அப்படி காணாமல் போயிடும், காத்தோடு கலந்து போயிடும் உங்களுக்கு ரைட்டுங்களா? தொழிலில் சின்ன சின்ன சுணக்கங்கள் வரும், அது எல்லாத்துக்கும் இருக்கிறதா. உங்கள் சாதுரியத்தால் ரைட்டா, உங்கள் புன்னகையால், உங்கள் மனம் போன ஒரு அருமையான எண்ணத்தால் அதை சரி பண்ணிடுவீங்க. வந்ததும் தெரியாது போனதும் தெரியலையப்பா அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. குழந்தைகளோட ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ரொம்ப பெருமை வளருவீங்க. அடாடா இவனை அவன் பண்ணிட்டான், நான் நம்பவே முடியலையே அப்படின்னு பெருமைப்படுவீங்க. நண்பர்கள் உங்களுக்கு தெரியாமல் ஒரு நல்ல உதவியை உங்களுக்கு பேக்ரவுண்டில் இருந்தாலும் செய்வாங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க. புதிய விஷயத்தை கற்றுக்கணுங்கிற எண்ணம் இன்னைக்கு ஆர்வம், அதை ஆர்வம்னு சொல்லுவோம்ல, அது அதிகரிக்கும். சரிங்களா? பின்னாடி பேக் பெயினுங்க, அது உங்களுக்கு வர மாதிரி நம்ம ராசிக்கு கொஞ்சம் பேக் பெயின் நமக்கு இன்றைக்கி வருது, என்ன பண்ணுறது? சரிங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்குதுங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி ரொம்ப தெம்பா ஆனால் கடவுளே நம்மோட வந்துட்டாரப்பா அப்படின்னு உணர்வீங்க. போயிட்டு வாங்க, இது ஒரு கோயில் குலதெய்வத்துக்கோ ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்களா? 2 விஷயம் உஷாராக இருக்கணுங்க. என்ன 8 கிரகங்கள் இருக்குது, என்னதான் சந்திரன் காப்பாற்றினா கூட அந்நிய மனிதர்களிடம் நீங்கள் எதுவும் அது வம்பு தும்புக்குள்ளே போகப்படாது. எவனை நம்ம வச்சுட்டு போகிற நமக்கு என்ன அப்படி மாதிரி கமெண்ட் இருக்கணுங்க. எலக்ட்ரிக்கல் வேலையை நீங்கள் செய்கிறப்போ இன்றைக்கி கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இந்த பீஸ் போடுறது, இந்த பிளக்கில் சொருவி கரண்ட் எடுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கும் ரைட்டுங்களா? சின்ன ஒரு வார்னிங் தான். சரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மனசில் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு புதுவிதமான தைரியம் அது யாருக்குமே இருக்காது, உங்களுக்கு மட்டும்தான் இருக்குதுங்க. மனசில் அப்படி வந்து பச்சக்குன்னு ஒட்டிக்கும். எதையும் ஒரு கை பார்த்துடலாங்க அப்படிங்கிற எண்ணம், ஒரு தெம்பு அமோகங்க. அப்படியே இந்த சொல்லுவாங்களே, மாசுக்கு ஒருக்கா வைட்டமின் ஊசி போட்டிங்கன்னா உடம்பு தெம்பாக இருக்கலாம், அந்த 10 ஊசி போட்டால் எப்படி இருக்குது அந்த மாதிரி தெம்பா பிரிஸ்காக இருப்பீங்க. சூப்பருங்க. சொல்ல எனக்கே ஸ்வீட்டாக இருக்குது. அதே சமயம் பொழப்பு எப்படியா இருக்குது அப்படின்னு பார்த்தா, வேலையில் செய்கிற இடத்துல இன்றைக்கி நீங்கள் சொல்கிறதா சட்டங்க. சரிங்களா? ஆனால் நிதானமாக செஞ்சேன்னு வச்சுங்களேன், அந்த சட்டம் உங்களை 6 வருஷத்துக்கு கொண்டு போகும். உங்கள் வேலைகளை தள்ளி போடாமல் உடனுக்குடன் முடிக்க பாருங்கள். இல்லைன்னா சபார்டினேட்டாக ஹெல்ப் பண்ண கேளுங்க. மேலதிகாரிகிட்ட பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். சபார்டினேட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு என்னங்க வேணும் ரைட்டுங்களா? சரி. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் முருகா, வியாபாரத்தில் இன்றைக்கி கூட்டம், தொழில் அமோகமாக இருக்குது. கூட்டம் வாடிக்கையாளர் அதை கொடு இதை கொடுன்னு வந்துகிட்டே இருப்போம். நிற்கிறப்ப உட்காரக்குள்ள நேரம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. ஆனால் கணக்கு வழக்கில் கவனமாக இருக்கும். பணத்தை வாங்குற கல்லாப்பட்டியில் போடுறது முக்கியம் இல்லை, செலவு கொடுக்குறீங்களே பண வசூலாக எழுதணும்ல, அப்போ தான் நிகர லாபம் கண்டுபிடிக்க முடியும். அது கரெக்டாக எழுதிக்கும் ரைட்டுங்களா? பழைய பாக்கியில் ஏதாவது வசூலாகிற மாதிரி இருந்தால் ஒரு முயற்சி எடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக கிளைகள் ஆரம்பிக்கிற பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யோசனை பண்ணால் இதே பிரான்ச் அந்த வீதியில் ஆரம்பிச்சு எப்படி இருக்குன்னு எண்ணம் வரும். பார்ட்னர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவீங்க. நல்லது தானே? சரிங்களா? அக்ரிகல்ச்சர் அது ரொம்ப முக்கியம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, பயிர்களுக்கு தேவையான நீர் மேலாண்மையில் இன்றைக்கி கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தண்ணியெலாம் இருக்குது, தொட்டியில் இருக்குது, பத்துமா அல்லது தண்ணி கம்மியாக இருந்தால் லாரி தண்ணி இது வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி. லாரி தண்ணி வாங்கி விவசாயம் பண்ணால் கிழிஞ்சுது, ஒன்றும் நடக்காது. இருந்தாலும் பாருங்கள், தண்ணி இது கம்மியாக இருக்குன்னு செக் பண்ணி பாருங்களேன் ரைட்டுங்களா? விவசாய கருவிகளை பழுது இருந்தால், டிராக்டரு, ரோட்டோவேட்டரு, இந்த மாதிரி சின்ன ரிப்பேர் இருந்தால் கொஞ்சம் நீ சரி பண்ணிக்கிங்களா, அதெல்லாம் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. பால் பண்ண வச்சுருக்கீங்களே, அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வருமானம் தூக்கலாகவே இருக்குது ரைட்டுங்களா? பால், தயிர், மோர் இப்படி போயிட்டே இருக்குது, நல்லா தான் இருக்குதுங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் வரவுக்கேற்ற செலவு இருக்குதுங்க. ஆனால் கையில் காசு தங்கும். ஆடம்பரத்துக்காக இன்றைக்கி பணத்தை செலவு பண்ணாதீங்க, அது கூலாக இருங்க. இன்றைக்கி ஒரு சிலரை கொஞ்சம் பணம் இருந்தால் கூட அது கல்லாப்பட்டியில் அப்படியே போட்டு கொஞ்சம் வச்சுருங்க. கல்லாப்பட்டி எப்போ காலி பண்ணாதீங்க ரைட்டுங்களா? சரி, எல்லாம் பீரோ கடையில் வச்சுருங்க. கொஞ்சம் பணத்தை ஒன்று ட்ரை பண்ணக்கூடாது ரொம்ப. சரிங்க. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் முருகா, வீட்டில் பெரியவங்க பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி பெரிய விஷயமே சாதனை பண்ணலாம் ரைட்டா? நல்ல வேலைடா. எங்கள் ஊரில் நான் எப்பவுமே வண்டியில் ஸ்பீடாக போவேன், ஒருத்தர் மெசேஜ் போட்டு அந்த இடத்துல ஸ்பீட் பிரேக் போட்டிருக்காங்க, நான் சொன்னேன் இல்லை குப்பரடி விழுந்திருப்பேன் அப்படின்னு ஒரு சின்ன இதில் தப்பிக்கலான்னு வச்சுக்கலாம். பெரியவங்க சொன்னாங்க கேட்கும், மற்றவங்க சொன்ன அட்வைஸை கேட்கணும். அதே மாதிரி சொந்த பந்தங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு வந்து சந்தோஷமான ஒரு செய்தி சொல்லுவாங்க ரைட்டுங்களா? அது ஒரு ஹாப்பினஸ். ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் நம்மனே மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு அழுது சொல்லக்கூடாது. ஏன் மணி சொன்னால் அது கரெக்டாக இருக்குமையா அப்படின்னு அடித்து சொல்லணும். அப்படி இருந்தால் அவங்க சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது, கேட்டுக்கோங்க அப்படிம்பா. அவங்க வெளியில் தான் ரேஷன் கார்டு இருக்குது, அவங்களுக்கு தான் போய் பொய்யே வாங்கிட்டு வந்தீங்க. எங்கள் வீட்டில் அப்படித்தானும், நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைங்களா முடியா அப்படி நினச்சிட்டோம்னா ஹாப்பியாக இருக்கான்னு வச்சுங்களேன். அவங்களும் பொறுப்பாக நம்மளை பார்த்துக்குவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் இன்றைக்கி பனிவோல உருகி போயிடும். நம்பி இருக்கு. லவ் லைஃப் அங்கே போனீங்கன்னா காதலர்களுக்கு இன்றைக்கி ஒரு பால்கோவா கணக்காக திருப்தியான நாளாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரே ஸ்வீட் தான் பால்கோவா.
அருமையாக இருக்குங்க. காதல் ஜெயிக்கும், உண்மை காதல். ரைட்டுங்களா? சரி, பசங்களில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் அமைதி 5 நிமிஷம் கண்ணை மூடிட்டு உங்கள் அப்படியே ஹயக்ரீவரை வேண்டிக்கிட்டு அப்படி படிச்சின்னு வச்சுக்கலாம். பளிச்சுன்னு பாடம் சீக்கிரம் மனசில் நிற்குங்க. உண்மைங்க அது. பசங்களையே ட்ரை பண்ணி பாருங்க. ரைட்டுங்களா? ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் அப்பா நம்மளே எடுத்தேன் நல்லா தான் இருந்தால் திடீர்னு ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி ஒரு ஜலதோஷம் அல்லது ஒரு தும்மல், கொஞ்சம் திடீர்னு பேசிகிட்டு இருப்பீங்க, ஹச்ச அப்படிம்பீங்க, என்னடா அது பேசுகிற தும்மரானே அப்படிம்பாங்க. அதனால் நம்ம ஒரு ரச்சி வச்சுக்கிட்டு துமிக்க வேண்டியதான். என்ன பண்ண ஜலதோஷம் தும்மல் வரத்தானே செய்யும். அது மாதிரி இருக்குங்க. குளிர்ச்சியான பொருட்களை தவிர்த்துக்குங்க. இது ஒரு சின்ன ஹெல்த் அட்வைஸ் அப்படிங்களா? நட்சத்திரம் சார பலன்களை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம், நட்சத்திர அதிபதி குரு. என்ன சொல்கிறாருன்னா கல்வியில் மேன்மை கிடைக்கும் அப்படிங்கிறார். ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்டிங்கன்னா மனசுக்கு இன்னும் பல விஷயங்கள் பிடிபடும். ஹூ இஸ் காட், ஹூ ஐ ஆம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக பிடிபடும். அது புத்தர் சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் கிடைக்குங்க. நல்ல ஒரு ஞானோதயம் கிடைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு. அரசாங்க அனுமதியில் ஏதாச்சும் பெண்டிங் இருந்தால் அதுவும் சுலபமாக கிடைக்கிற வாய்ப்பு தெரியுதுங்க. என்னென்னா உணவு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்களே கண்டனால சாப்பிடப்படாது. பலம் அப்படிங்கிறது அமைதி, பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். சரிங்களா? பூசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் 4 பாதம் இங்கே தான் இருக்குதுங்க. அதே சமயத்தில் நட்சத்திரத்தின் அதிபதி சனி என்னங்கிறாருன்னா உங்களை உழைப்பை கரெக்டாக கொடுக்குறார். உழைப்பை கரெக்டாக செய்கிறப்ப உங்களுக்கு அது உண்டான பலனையும் அவர் கொடுக்குறாருங்க. இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணுறீங்க, பழைய இரும்பு வாங்கி வைக்கிறீங்க, அல்லது இந்த ஸ்டீல் ஃபேக்ட்ரி கம்பெனிலாம் வச்சுருக்கீங்களே, நீர் கம்பியெல்லாம் வச்சுருந்தீங்களா, அது இரும்பு சம்மந்தமான தொழில் எல்லாமே உங்களுக்கு லாபம், பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்குதுங்க. பழைய வீட்டை புதுப்பிப்பீங்க. ஏதோ ஒரு பழைய வண்டி வாகனத்தை கூட நீங்கள் ஆல்ட்ரு பண்ணுறதோ அல்லது பேர் அந்த மாதிரி கொஞ்சம் சின்ன ஒரு செலவு ஒன்று இருக்குதுங்க. தொழில் இல்லை, வியாபாரத்தில் புதிய ஆர்டர்கள், புதிய வாடிக்கையாளர்கள் வந்து உங்களுக்கு நல்லா டெவலப் பண்ணி கொடுப்பாங்க. ஒரே எச்சரிக்கை என்னென்னா சோம்பேறித்தனத்தை நீங்கள் கைவிடும். பலம் அப்படிங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது மந்தம். ரைட்டுங்களா? ஆயிலி நட்சத்திரம் அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நட்சத்திர அதிபதி வந்து புதன். புத்திக்கரன் என்ன சொல்கிறாருன்னா சாதுர்த்தியமான பேச்சால் காரியத்தை நின்ன இடத்துலேயே சாதிப்பீங்க அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல யுக்திகளை கையாண்டு ஏதாவது வகையில் டெவலப் ஆகும்னு நினப்பு உங்களுக்கு இருக்குது. உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நீங்கள் எந்த 9 தும்புக்கு போக மாட்டீங்க. ஒரு மீடியேட்டராக இருந்து சண்டை வந்தால் கூட இணைச்சி வைப்பீங்க. அந்தளவுக்கு நல்லா பண்ணுவீங்க. அதே சமயத்தில் எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு சாதகமாக வரும். ஏதோ ஒரு மனசில் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்ன பிறரை பற்றி டக்குன்னு குறை கூறுகிறாங்க. அவன் மோசம், இவன் மோசம், எவனோ இப்படி இருந்து போகிறோம், நம்ம வேலையை நாம் பார்ப்போம். சரிங்களா? உங்கள் பலம் அப்படிங்கிறது புத்தி, பலவீனம் அப்படிங்கிறது மற்ற நக்கல் நையாட்டி பண்ணுறது. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் லக்கி கலர் பார்த்தா பேர்ல் ஒயிட் அண்ட் சில்வர் கலர். ரைட்டுங்களா? லக்கி நம்பர் 2ஆம் நம்பர் 11ஆம் நம்பருங்க. சின்ன பரிகாரம் என்ன பண்ணலான்னா ஜீவகாருண்யம் பண்ணணும். அது என்ன ஜீவகாருண்யம்னா நீங்கள் காலையில் உங்கள் வீட்டு வாசலில் எறும்புகளுக்கோ அல்லது போகிற வழியில் நாய் எல்லாம் இருக்கும்ல, வாயில்லா ஜீவன்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த, எறும்புனா அரிசி மாவு, போகிற வழியில் இருந்ததுன்னா பன்னு, ரவுண்டு பண்ணோ ஏதோ ஒரு பன்னு வறுக்கி ஏதோ ஒன்று வாங்கி இல்லை வாயில்லா ஜீவனை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். பண்ணிங்கன்னா கடன் தொல்லைகள் நீங்கி மன நிம்மதி கிடைக்குங்க. நம்பி பண்ணலாம். கடகராசி நேயர்கள் நல்லது ஒழிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் சிம்மராசி நேயர்களே. உங்களுக்கு ராசியின் அதிபதி சூரியனுங்க. சூரியன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் வீட்டில் கேது இருக்காருங்க. அதே சமயம் 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4, 5 காலியாக இருக்குதுங்க. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் நேராக பார்த்தீங்கன்னா சூரியன், அப்புறம் புதன் வக்ரஸ்டேட்டுங்க, அப்புறம் சுக்கிரன், அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. 8ஆம் வீட்டில் சனி ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 11ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. அதே சமயம் 12ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அங்கே வந்து சந்திரன் இருக்கார். இப்படிலாம் இருந்தாங்க முருகா உங்களுக்கு கம்பீரமாக நடப்போடுவீங்க. கம்பீரமாக ஒரு வேலையை செய்வீங்க. கம்பீரமாக அப்படி செஞ்சீங்கன்னா கவலையெல்லாம் தீருங்க. உங்கள் போல்னஸ் யாருக்கும் வராது. ரைட்டுங்களா? நிதானமாக முடிவுகள், எதையுமே நிதானப்பட்ட முடிவுகள் இன்றைக்கி உங்கள் பேரை ஜெயிக்க வைக்குங்க. பொறுமையாக டீல் பண்ணுவாருங்க. எதையுமே அவசரப்பட மாட்டாருங்க. அப்படி ஒரு பேர் நல்ல பேராக கிடைக்கும் உங்களுக்கு. இதை பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா வாச யோகம் அப்படின்னு. என்னையா புதுசாக யோகம் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு காரணம் இருக்குதுங்க. சில யோகம் என்னென்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் 5 கிரகங்கள் அமைஞ்சிருக்கு மேலே சொன்னோம். ரைட்டுங்களா? அப்போ என்ன ஆகும்னா பொதுஜன தொடர்பு மூலியமாக அல்லது கூட்டு தொழில் மூலியமாக உங்களுக்கு பெரிய மாற்றம் உண்டாகும். அதுவும் இல்லாமல் சந்திரன் வந்து 12ல் மறைஞ்சிருக்கார். அப்போ என்ன ஆகும், மனக்குழப்பம் வராமல் நம்ம பார்த்துக்கணும். இந்த ரெண்டுமே ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் கலந்துருக்கங்காட்டி உங்களுக்கு அந்த அப்சர்வேஷன், அந்த யோகம் இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சரி. அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு சமூகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அந்தஸ்து இன்னைக்கு எங்கள் ஊர் சிங்கம்னு சொல்லுவோம், கொங்கு நாட்டு சிங்கமடா அப்படிங்களா, அந்த அளவுக்கு உயரம்னு வச்சுக்கலாம். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். பொதுவாகவே நாட்டாம கணக்காக எழுந்து நிற்பீங்க. அதே பழைய எதிரிகள் கூட இன்றைக்கி உங்கள்கிட்ட ஐயா சமாதானமாக போயிடலாங்களே அப்படின்னு தூது வருவாங்க.
தொழிலில் பெரிய ஆட்கள் நல்ல தொடர்பு கிடைக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்கு அது கொஞ்சம் வழிவகுக்கும். ரைட்டுங்களா? வீட்டில் தடைபட்டு இருந்து போன சுபகாரியங்கள் இன்றைக்கி உயிர் பெற்று எழும். கவலைப்படாதீங்க. அரசு சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் இன்றைக்கி விலகி போயிடும். தொலைபேசி வழியாக, செல்ஃபோன் தானுங்க, அந்த செல்ஃபோன் வழியாக ஒரு உற்சாகமான செய்தி, ஒரு சுப செய்தி உங்களை வந்து சுறுசுறுப்பாக்கும். ரைட்டா? படுத்திருந்தவனுக்கு திடுக்குன்னு வந்து தான் யோகம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி திடுக்குன்னு ஒரு நல்ல செய்தி வந்து உங்களை ஆச்சரியப்படுத்தும். மனசில் ஒரு பெரிய தெம்பு உண்டாங்க. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை சிம்ம ராசிக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்க போகுது. ரெண்டு விஷயம் உஷாராக இருக்கணும்னா, கண்ணில் சின்னதாக கொஞ்சம் எரிச்சல், கண்ணில் கொஞ்சம் வலி வர மாதிரி இருக்குது. ரொம்ப நேரம் மொபைலு இந்த எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸை பார்த்துட்டு இருக்காதீங்க. ரெஸ்ட் எடுங்க. தேவையற்ற வீண் பெருமை பேசி, என்னை பற்றி உனக்கு தெரியுமா, நான்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு தேவையில்லாத டைம் வேஸ்ட் பண்ணி பெருமை பேசி ரொம்ப விலைக்கு வாங்காதீங்க. ரைட்டா? தற்பெருமை ஆகவே ஆகாதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இருக்குத்தான் செய்துங்க. என்ன பண்ணுறது? நம்மளை பற்றி 4 பேர் பேசணும்னு நினைக்கிறேன். பேசிலும் நம்மளை எடுத்து விட வேண்டியதானே, அந்த விட்டுறது தான் பிரச்சனை. அதனால் கொஞ்சம் கமுக்கமாக இருக்கிறது நல்லது. மனநிலையை பொறுத்த வரைக்கும் முருகா, இன்றைக்கி ஒரு விதமான ராஜ தோரணை, அது மாதிரி ஒரு கம்பீரமான ராஜதோரணை உங்கள்கிட்ட இயல்பாகவே இருக்குதுங்க. யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்குது. இதெல்லாம் ஒரு ப்ளஸ் சொல்லிகிட்டே போகலாம். சரிங்க, பொழப்ப பாப்பா அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் இன்றைக்கி வந்து சேருங்க. மேலதிகாரிகிட்ட ஒரு முக்கியமான ரகசியத்தை அவர் வந்து சொல்லுவார். அது சஸ்பென்ஸாக 2 பேரும் சேர்ந்து முடிச்சிருவீங்க. ரைட்டுங்களா? அதை யார்ட்டையும் சொல்லவும் மாட்டேங்க. அதே சமயம் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்ககிட்ட இன்றைக்கி கொஞ்சம் கண்டிப்பாக நடந்துக்குவீங்க. அதை கண்டிப்பாக கொஞ்சம் அப்படியே தட்டி கொடுத்து நடந்துட்டிங்கன்னா பேர் கிடாது. நான் சொல்கிறேன் தெரியுமில்ல, அடுத்த மேனேஜர் நான் தான் அப்படின்னு பண்ணிங்கன்னா, மேனேஜர் யாராக பார்த்துக்கலாம் ஐயா அப்படின்னு எடுத்துவாங்க. தட்டி கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், சார் சொன்னால் சரிங்க சார் அப்படிம்பாங்க. ஸோ அதுதான் உங்களை டாக்டிக்ஸ். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க ஒரு பெரிய முதலீடு வருவதற்கு வாய்ப்பு அதிகமாக தெரியுதுங்க. கஸ்டமர்கிட்ட இன்றைக்கி உங்களோட அதிகாரத்தை காட்டாமல், அதை முதல்ல சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் அன்பை காட்டிங்கன்னா, இங்கே வியாபாரத்தில் கூட வேலையில் தான் அப்படின்னா இங்கேயே அப்படித்தான், அண்ணே வாங்கிக்கலாம் அண்ணே, உங்களுக்கு இல்லாத அண்ணே, ரைட் 5 ரூபா இல்லை அவ்வளோதான் விடுங்க, நாளைக்கு வந்தால் கொடுங்களா, இப்போ எங்கே போகிற போகிறோம் அப்படின்னு ஒன்றிங்கன்னா அந்த 5 ரூபாய்க்கு விட்டு கொடுத்தீங்கன்னா நாளைக்கு 50 ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கும். அப்படி கொஞ்சம் இது மாதிரி தான். புது கான்ட்ராக்டர்கள் இருக்கிறவங்க, கான்ட்ராக்ட் தொழில் இருக்கிறவங்களுக்கு கையெழுத்தாகும் நல்ல ஒரு தொழில் கிடைக்கும். இன்னொரு புது கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் தெரியுதுங்க முருகா. சரிங்களா? சரி, அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நிலத்தை ஏதாவது கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணுறோம், வரப்பு வைக்க கொஞ்சம் அந்த பக்கம் ஓரமாக வெட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது நிலத்தை சீர்திருத்தம் பண்ணுவீங்களே, அந்த மாதிரி ஏதாவது நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஐடியா இருக்குதுன்னு வச்சுக்கிறேன். வரப்பை தூக்கி ஓரமாக போடுவோம், சென்டரில் கரெக்டாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, தோட்டத்து விளையாட்டுகள் மூலிமா இன்றைக்கி நல்ல உங்களுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. ரைட்டா? நல்லபடியாக பார்த்துக்குவீங்க. அதே சமயத்தில் விளைபொருட்களை சரியான விலைக்கு மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விற்பீங்களே உழவர் சந்தையில், அதுக்கெல்லாம் நல்ல அமைப்பு இன்றைக்கி இருக்குது. சரிங்களா? கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் முருகா, அவங்க கௌரவத்துக்காக இன்றைக்கி பணத்தை செலவுணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்குது. அவன் சொல்லி நாம் கேட்குறதா நாமும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நல்லது தான், ஒன்றும் தப்பு இல்லை. நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணுங்க அப்படின்னுக்காக சொல்கிறேன். வரவு அதிகமாக இருந்தால் கூட செலவும் அதுக்கு ஈக்குவலாக, அதுக்கு ஈடாக வந்துடுது. அந்த ஈடாக வந்தால் கூட உங்களுக்கு சேமிப்பில் கொஞ்சம் கொஞ்சம் உயரும். சேமிப்பு ரொம்ப கிடையாது, இருந்தாலும் சின்ன தொகையாக இருந்து ஒரு தானங்க இது பண்ணிங்கன்னு வச்சுக்கலாம், இரட்டிப்பாக திரும்பி வரும். கொஞ்சம் கஞ்சத்தனமாக இருக்காதுன்னு சொல்ல வரும் தானம் பண்ணுறதில்ல. ரைட்டுங்களா? சம்சாரத்தை பொறுத்த வரைக்கும் முருக, ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் பங்காளியை இன்றைக்கி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஒரு நல்ல செய்தி கூட அவங்க மூலிமா கூட திரும்பி வரும். அவங்க கூட சில பேர் உதவி செய்வாங்க, நீங்களும் அவங்களுக்கு உதவி செய்வீங்க. பங்காளி கூட அந்யோன்யம் அதிகரிக்கும்னு வச்சுக்கங்களேன், ஏதோ ஒரு டீப்பாக. ரைட்டுங்களா? வீட்டுக்குள்ளே வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ பேசி தீர்த்துக்குவீங்க. ஒன்றும் பெரிய கஷ்டம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கணவன் மனைவி உறவுன்னு பார்க்குறப்ப முருகா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாவே இருக்குதுங்க. அதே சமயத்தில் வாழ்க்கை துணைக்கு இன்றைக்கி ஒரு சின்ன பரிசு பொருள் வாங்கி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏதோ வாங்கி கொடுக்குறக்கு உண்டானது இருக்குது. லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் காதலருக்கு இன்றைக்கி ஒரு ஜிலேபி கணக்காக எல்லாம் ஸ்வீட்டாக தான் வருது. ஜிலேபி கணக்காக கொஞ்சம் சுத்தல் இருந்தால் கூட, என்ன ஜிலேபி பார்த்தா கயா மொயான்னு இருக்குது, ஆனால் வாழ்க்கையே இப்படி தான் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. எடுத்து சாப்பிட்டா ஸ்வீட்டாக இருக்குது, அப்போ அந்த காதல் இனிக்கும். பல கரடு பொருட்களை தாண்டி இறுதியில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஜிலேபிங்கிறதுக்காக வச்சு சொல்கிறேன். நான் புரிஞ்சு தானுங்க. பல சிக்கல் இருக்கும் காதல்லாம், அதை அப்படியே சால்வ் பண்ணி எடுத்து சந்தோஷமாக இருங்க, நல்ல காதல் ஜெயிக்கும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு இன்றைக்கி தேவையற்ற விளையாட்டுகளை குறைச்சிக்கிட்டு, இப்போ கபடி விளையாட்டு போட்டுங்களாப்பா, ஃபுட்பால் விளையாட்டு போட்டு அப்படின்னு கொஞ்சம் விளையாட போங்க. ரொம்ப நேரம் விளையாடாமல் இந்த நேரத்தை குறைச்சிக்கிட்டு படிப்பில் கவனம் செலுத்தா நல்லா படிக்கலாம். ரைட்டுங்களா? விளையாட்டு முக்கியம். விளையாட்டே அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒத்து வராது இல்லை, அதுக்காக சொல்கிறேன். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்சம் இளநீ ஜூஸு தண்ணி இதுவாக கொஞ்சம் ஆகாரமாக குடிச்சுக்கோங்க. நட்சத்திர சார் அப்போலாம் பொறுத்த வரைக்கும் மகம் அதிபதி கேது என்னங்கிறார், முன்னோர்களின் சொத்துக்கள் ஏதாவது வகையில் இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் ஒரு சமாதானமாக போவீங்க, சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறார். திடீர் யோகம், திடீர்
நல்ல யோகம் அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. தடைப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு தெரியுதுங்க. புகழ் அதிகரிக்குது. என்ன யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. நம்ம கடன் கொடுக்குறது இல்லாமல் இல்லை, இருந்தாலும் அங்கே வாங்கி கைமாற்றி வாங்கி கொடுக்கறது தப்பு. உங்கள் லெவல் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அறிவு ஞானம் அப்படின்னு சொல்லலாம். பலவீனம் அப்படிங்கிறது எடுத்தவங்க வீழ்த்தான் செய்யக்கூடிய வேகம். ரைட்டுங்களா? பூர நட்சத்திரம் 4 பாதங்கள் அங்கே இருக்கிறதுங்க. நட்சத்திரம் அதிபதி சுக்கிரன். அவர் என்னங்கிறாருன்னா, உங்களுக்கு இந்த கலை மற்றும் இந்த ஹெல்த்தில் இந்த ட்ரெஸ் வச்சுருப்பீங்களே, என்னங்குது இந்த குழந்தைகளுக்கு ஆயத்தகம், அதை குழந்தைகளுக்கு நான் ட்ரெஸ்ஸில் வச்சுருப்பீங்களே, அந்த மாதிரி ஒரு ஆடை வச்சு தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. ட்ரெஸ்ஸு அது எப்படி கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியலிங்க. இந்த குழந்தைகளுக்கு உண்டான அந்த பேபி ஷாப் வச்சுருக்கீங்களே, அது நல்லாயிருக்கு அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க. பெண்களால் அதிர்ஷ்டம் உண்டாகும். யாருக்கு? பூரத்துக்கு. அதே சமயத்தில் வாகனம், வண்டி வாகனம், யோகம் வாங்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. ரைட்டா சார்? இன்னைக்கோட நாளைக்கு பிளான் பண்ணுறோம், ஃபேமிலியோட இன்ப சுற்றுலா போக போகிறோம் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கூட பண்ணுவீங்க. என்ன எச்சரிக்கைன்னா, ஆடம்பரம் வேண்டாம், கொஞ்சம் கரெக்டாக இருங்கன்னு சொல்கிறான். உங்கள் பலம் அப்படிங்கிறது அழகு, பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆடம்பரமாக செலவுங்கிற எண்ணம், அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும். பகட்டு அப்படின்னு சொல்லலாம். உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம், நட்சத்திர அதிபதி சூரியன். இன்றைக்கி செய்யக்கூடிய வேலைகள், செய்யக்கூடிய ஒரு முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றி உண்டு. உத்திரத்தை பொறுத்தவரை காரணம் சூரியன் உங்களுக்கு பவர்ஃபுல்லாக தான் இருக்கார். நிர்வாக திறமை உங்களுக்கு வெளிப்படும். அது வேலை, தொழில், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படிங்கிறாங்க. தந்தையின் ஆதரவு பரிபூர்ணமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. மேல் அதிகாரிகளோட பாராட்டு அமோகமாக இருக்குது. எச்சரிக்கை என்னென்னா, பிடிவாத குணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோணுங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது உறுதி, பலவீனம் அப்படிங்கிறது முன் யோசனை. புரியுதுங்களா? சரி, மொத்தமாக உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா கோல்டு மற்றும் ஆரஞ்சு கலர் நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் பார்த்தா 1 or 19 19. ரைட்டுங்களா? உங்களுக்கு எளிய வீட்டு பரிகாரம்னு சொல்லட்டுமா? நாளைக்கு காலையில், இன்றைக்கி சாயந்தரம் வீடியோ வந்துடும். நாளைக்கு காலையில் உங்கள் வசதிக்கேற்ப பசியால் வாடக்கூடிய ஒருவருக்கு ஏதாவது ஒரு வேளை உணவு மட்டும் வாங்கி கொடுங்க. ஒரு தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு, காலையில் உணவு, இட்லி ஏதோ 2 வாங்கி கொடுங்க. ஏன்னா இப்படி இருந்தால் மனசு சந்தோஷமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வேலையில் இருந்த தடைகள் நீங்கி ஒரு பதவி, ஒரு உயர்வுக்கு உண்டான சில தடைகள் நீங்கக்கூடிய தன்மை அந்த அன்னதானத்துக்கு கொஞ்சம் இருக்குது. அதான் முடிஞ்சா ஒருத்தருக்கு. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் கன்னிராசி நேயர்களே. உங்கள் ராசி அதிபதி புதனுங்க. 6ஆம் வீட்டில் சூரியன் ப்ளஸ் சுக்கிரன் வக்ர ஸ்டேட்டுங்க. அப்புறம் சுக்கிரன், சாரிங்க நான் தப்பாக சொல்லிட்டேங்க, கோச்சுக்காதீங்க. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியன் இருக்கார், 6ல் சூரியன் இருக்கார் ப்ளஸ் புதன் வக்ர ஸ்டேட், சுக்கிரன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்கான். சரிங்களா? அது எழுதுகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த 12 ராசிக்கு கூட எழுதுறாங்களா, நான் கையிலே எல்லாம் ஒரே ஆள் பண்ணங்காட்டி கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி போச்சு. கன்னிராசி நேயர்களே கோச்சுக்காதீங்க. சரிங்களா? ஸோ 6ல் அப்படி இருக்காங்க. 7ஆம் வீட்டில் சனியும் ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 10ல் குரு வக்ர ஸ்டேட், 11ல் சந்திரன் இருக்காங்க, 12ல் கேது இருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் என்ன நினைக்கிறீங்க? சாமர்த்தியமாக காய் நகர்த்துனீங்கன்னா எப்படிங்க? சாமர்த்தியமாக சமயோசித புத்தியை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஐடியா பண்ணிங்கன்னா சாதனை படைக்கலாங்க. இவ்வளோதான் சிம்பிள் விஷயம். நிதானமான பேச்சால் நிம்மதி அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் புத ஆதித்ய யோகம் உங்களுக்கு இருக்குதுங்க. காரணம் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் 5 கிரகங்கள், நான் தப்பாக சொன்னோம்ல, அந்த இடத்துல 5 கிரகங்கள் அமைப்பு அப்படி இருக்குது. இருந்தங்காட்டி என்ன ஆகுது? மறைஞ்சுதான் இருக்குது. அப்போ எங்கேயா யோகம் வரப்போகுது அப்படின்னு அப்படி கிடையாதுங்க. மறைஞ்சிருந்தா கூட 11ல் சந்திரன் இருக்கார், அப்போ லாபம் குறையாது. 10ல் குரு இருக்கார், அப்போ என்ன ஆகும்? வேலையில் ஒரு பெரிய திருப்பு முனை உண்டாகும். இதுதான் புத ஆதித்ய யோகம், புத்தி கூர்மைக்கு உண்டான யோகம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரிங்க. எதிர்ப்புகள் எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தூசியாக பறந்து போயிடும். நோ எதிர்ப்பு இன்னைக்கு எதை பண்ணாலும். சரிங்களா? யாராவது உங்கள் மேலே போட்ட பொய் வழக்கு, உங்கள் மேலே அவதூறு பரப்புறது எதாக இருந்தால் கூட அதில் அவங்களே கிளாரிட்டி ஆகிடுவாங்க. தப்பாக சொல்லிட்டோம் ஐயா அப்படின்னு தெளிவு கிடச்சிடும். சரிங்களா? தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்துருந்த ஒரு லாபம் இன்னைக்கு எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்குதுப்பா அப்படின்னு நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் குட் டே அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? பழைய நண்பர்கள் நண்பிகள் இன்றைக்கி உங்களுக்கு தேடி வந்து உதவி செய்வாங்க. நண்பர்கள் நண்பி வட்டாரம் கூட சில பேருக்கு அதிகரிக்கும். சமூகத்தில் உங்களுடைய அறிவு திறமைக்கு இன்றைக்கி ஒரு பெரிய அங்கீகாரம் உண்டு. வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவு எடுப்பாங்கள்ல, அந்த முடிவு எடுப்பதற்கு இன்றைக்கி ஒரு தெளிவான புத்தி உங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கல. புத்திக்காரங்க மனசில் இருந்து வந்த கவலைகள் எல்லாம் நீங்கி இன்றைக்கி ஒரு புது தெம்பும் உடம்பில் உண்டாகும். புத்தி கூர்மை ஷார்ப்பாக இருந்தால் மனசும் தைரியம் வீரியம் அதிகரிக்கும். நம்புங்க. 2 வார்னிங் என்னென்னா, 7ல் சனி இருக்கார், அப்போ மற்றவங்களுடன் தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணாதீங்க. ரைட்டு? அனுசரித்து போய்க்கும். கடன் வாங்குவதற்கு நீங்கள் அவசரம் வேண்டாம், பொறுமையாக டீல் பண்ணுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எதையும் யோசித்து நிதானமாக முதல் சொன்ன மாதிரி தெளிவாக முடிவெடுத்து காய் நகர்த்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த யோகம் பிறக்கும், சந்தோஷம் பிறக்கும். மனசு அப்படியே அமைதியாக ஏதோ ஒரு பெரிய ஞானம் கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அடே
புத்தனுக்கு இது வந்து சொல்லிட்டாரா, எனக்கு புத்தன் நேரடியாக உள்ளே இறங்கிட்டாரா அப்படின்னு இருக்குது. அந்த அளவுக்கு எதை பண்ணாலும் ஒரு ஞான யோகத்துடன் பண்ணுவீங்க. ரைட்டுங்களா? சரிங்க. அவர் என்ன சொன்னார் புத்தர்? மூச்சை கவனி அப்படின்னார். விடுற மூச்சு இங்கே ஓது, இங்கே வருது, அதை மட்டும் கவனி, மற்றதெல்லாம் இறைவன் கொடுப்பானார், பிரபஞ்சம் கொடுக்குனார். அந்த ஞானம் உங்களுக்கு வரும். ரைட்டுங்களா? அதெல்லாம் வரட்டியா பொழப்ப சொல்லு, வருமானத்தை சொல் அப்படின்னா வாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களுடைய வேலை திறமை இருக்குல்ல, அதை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க. ரைட்டா? சில பேர் மூக்கில் கை வைப்பேன், சில பேர் அடேங்கப்பா அப்படின்னு கன்னத்தில் கை வைப்பேன். உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்களுக்கு வேலை திறமை இன்றைக்கி அதிகரிக்கும். ரைட்டா? அது உங்களுக்கே தெரியாது. உங்கள் வேலையில் இன்றைக்கி நீங்களே முன்னின்று முடிப்பீங்க. மேலதிகாரிகிட்ட உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தாக்கம்னு நாம் ரெஸ்ட் எடுக்கலாம் தெரியுது அப்படின்னு உங்களுக்கு பொறுப்பை கூட கொடுப்பார். சரிங்க முருகா, பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் என்ன சொல்கிறது, ஆள் கல்லாப்பட்டியிலே கோரல, ஆனால் கல்லாப்பட்டி நிறைய இவனுக்கு தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நல்லாவே இருக்குதுங்க. புது முதலீடுகளை செய்வதற்கு இன்றைக்கி ஒரு நல்ல பார்ட்னரோட கிடைப்பாங்க. அந்தளவுக்கு அமோகமான அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே சமயத்தில் கஸ்டமர்கிட்ட நயமாக பேசி விற்காத பொருள் கூட விற்றுருவீங்க. என்ன சொல்லுவா, தலை கட்டிட்டாண்டா சாமி அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது. எல்லாத்தினாலே இது முடியாது. சரிங்களா? புது பொருள் விற்கிறக்கே தடுமாறானுங்க, பழைய பொருள் விற்கிறதுனா அது இன்றைக்கி முடியும்னு வச்சுக்கங்களேன். சரிங்களா? அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இந்த உரம் பூச்சி மருந்து வாங்குவதற்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாளுங்க, போய் வாங்கலாங்க. அதே சமயத்தில் சந்தை நிலவரம் தெரிஞ்சு நீங்கள் இன்றைக்கி வியாபாரம் பண்ணின்னு வச்சுக்கங்களேன், லாபம் நல்லா இருக்குது. கால்நடைகளுக்கு ஆடு மாடு கோழி இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி மருத்துவ செலவு கொஞ்சம் வரக்கூடிய ஊசி இது ஓடணும்னா போட்டு தானே போகணும். கோழி பண்ண வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு செலவு கொஞ்சம் லேசாக இருக்குது, பார்த்துக்கோங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் வராத பணம் இன்றைக்கி தேடி வரக்கூடிய அமைப்பு முதலே சொன்னோம். கையிருப்பு பணத்தை இன்றைக்கி தேவையில்லாமல் வெளியே எடுத்து வச்சிங்கன்னா செலவாய்ப்பு செலவை பத்திரம் வச்சு செலவு கரெக்டாக பண்ணிக்கோங்க. ரைட்டா? இன்றைக்கி லாபத்தில் ஒரு பங்கு எடுத்து தனியாக ஒரு அம்மனிட்டு கொடுத்து வைங்க, இல்லை வீட்டில் அம்மாட்டுக்கு கொடுத்து வைங்க பணத்தை. ரைட்டுங்களா? ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி அமைதி நிலவுங்க, எல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க, நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. சொந்தக்காரங்கிட்ட ஒரு அவங்க கூட சில பேர் சில உதவி கேட்டு வருவாங்க. உங்களால் முடிஞ்சா அந்த உதவி செய்யுங்க, செய்யணும்னு நினச்சா செய்யலாம், அவ்வளோதான். ரைட்டா? என்ன உதவி பணங்கிறது கேட்டு வருவாங்க, பார்த்து லெவலாக நல்லா இருந்தால் கொடுங்க, அதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும். சரிங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி ஒரு பெரிய புரிதல் உண்டாகும். கண்ணிலேயே பேசிக்குங்க ரெண்டு பேர். ஓ நீ அப்படி நினைக்கிறியா, ஓ நீ இப்படி அப்படிங்கிற மாதிரி கண்ணிலேயே பேசி அந்த மனசுக்குள்ள இந்த காதலை வெளிப்படுத்திங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. மனைவியோட இன்றைக்கி ஆலோசனை இன்றைக்கி கேட்டுக்கோங்க. ரைட்டாக? ஒரு பெரிய லாபத்தை அவங்க கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க, அவங்களும் ஒரு ஐடியா கொடுப்பாங்க இந்த பணத்தை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. லவ் லைஃப் வந்தீங்கன்னா காதலர்களுக்கு இன்றைக்கி ஒரு என்ன சொல்கிறது, குல்கந்து கணக்காக இன்றைக்கும் சொல்லலாம். ரைட்டா? குல்கந்துங்கிறது உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியான பொருள், அந்தளவுக்கு காதல் உங்கள் மனசுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தத்துவமாக என்ன பண்ணுறது, பிள்ளைகள் யோசனை வருதுங்க, இல்லை முருகன் அருள் என்ன அப்படி வருது. ரைட்டுங்களா? அதே சமயத்தில் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் முருகா, மாணவ மாணவிகள் இன்றைக்கி எழுதி பாருங்கள். எழுதி பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். ரைட்டுங்களா? ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் முதல் சொன்ன மாதிரி கால்களில் லேசான வலி இருக்குதுங்க. சுடுதண்ணிகளில் காலை வச்சிங்கன்னா கூட போதும், வெப்பங்களை காலை கொண்டு சலாசரிங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் வெடுக்குன்னு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். நட்சத்திர சாரா பலன்களை உத்தரம் 2, 3, 4 அதுங்க நட்சத்திர அதிபதி சூரியனுங்க. கடினமான வேலைகளை கூட ஈஸியாக முடிச்சிருவீங்க. உயர் அதிகாரிகளின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது, இருந்தால் கூட தீர்ந்துடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்கள் பூதல் உச்சாணி கொம்புக்கு போகும், கவலைப்படாதீங்க. எச்சரிக்கை என்னென்னா அவசரப்பட்டு எதையும் பேசாதீங்க. அவங்க பேசுவதை கேட்டுட்டு முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள், இல்லைன்னா அப்படியே சாமி ஓகே சாமி அப்படின்னு போயிடுறது நல்லது. பலம் அப்படிங்கிறது விவேகம், பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். ஹஸ்தம் நட்சத்திரம் அவங்கள நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கரன். உங்கள் கற்பனை திறன் அதீதமாக இன்றைக்கி வேலை செய்யும். உங்களுக்கு பிடிச்ச தொழில் வியாபாரத்தை பண்ணுவீங்களே அவங்களுக்கு எல்லாமே அப்படி தான் பண்ணுவோம். அவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும், பொருளாதார முன்னேற்றம் உண்டு. தாயின் உடல்நிலை சீராகும். உறவினர்கள்கிட்டே உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். ஒரு சின்ன எச்சரிக்கை என்னென்னா உணர்ச்சி வசப்படாதீங்க, பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லலாம். பலம் அப்படிங்கிறது உங்கள் கைராசிங்க, ராசி தான், கைராசி தான், நல்ல ராசி உங்களுக்கு இன்னைக்கு தொட்டது வழங்க. ரைட்டுங்களா? பலவீனம் அப்படிங்கிறது சஞ்சலம். ரைட்டுங்களா? இங்கே பாருங்கள், நான் ரொம்ப கேஷுவலாக உங்கள் ராசி பலன் பேசுகிறேன். நீங்கள் ரொம்ப சீரியஸாக அது நல்லா அப்படித்தான் அப்படிங்களா தோணுது. முருகன் என்னம்மா அப்படி சொல்ல வாய்க்கு வரது, அப்படி வாய்க்கு வரதை சொல்கிறதில்ல, அந்த அமைப்பில் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், வருது. கோச்சுக்காதீங்க, பாட்டெல்லாம் பாடம் நினச்சிக்கூடாது. சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய்ங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிலம் சம்பந்தமான விவகாரங்களில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற. இந்த ரியல் எஸ்டேட்டை பண்ணுறவங்களுக்கெல்லாம் உடன் பிறந்தவங்களால் ஆதாயம் உண்டு. புதிய தொழில்நுட்பங்களை கற்கணும். அதாவது ஏஐனா என்னையா என்னென்னமோ சொல்கிறானுங்க, அது என்ன அப்படின்னு கற்றுக்கணும். புதுசு விஷயங்கள் அரசியல் ஆகட்டும், டெக்னிக்கல் விஷயமாகட்டும் கற்றுக்கணும்னு நினைப்பீங்க. எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியாத உலகத்தில் ஒன்றும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க.
நல்ல விஷயம் தான், முடிஞ்ச வரை கற்றுக்கோங்க. எச்சரிக்கை என்னென்னா மின்சார பொருட்களை கையாளுறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கும். பலம் அப்படிங்கிறது வீரம், பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம் சொல்லுவோம். உங்களுக்கு லக்கி கலர் எம்ரால்டு கிரீன், ஒயிட், ரெண்டுமே நல்லா இருக்குது. லக்கி நம்பர் பார்த்தா 5, 23, 2 நம்பர் நல்லாயிருக்கு. 5ஆம் நம்பர், 23ஆம் நம்பர். எளிய பரிகாரம் என்ன பண்ணலான்னா, இன்றைக்கி நைட் தூங்குறப்போ பச்சை பயிர் இருக்குங்களா, பச்சை பயிர் ஒரு பிடி பச்சை பயிர் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சிருங்க. வச்சுட்டு ப்ரே பண்ணிவிட்டு தூங்கு. நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு அதை பறவைகளுக்கு தானமாகவோ அல்லது பசுமாட்டுக்கு ஒரு உணவாகவோ ஏதோ வகையில் அதை டிஸ்போஸ் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கல்வியிலும் தொழில் வியாபாரத்திலும் வந்த தடைகள் நீங்கி, பொறாமைப்படுறாங்களே அந்த தடைகளை நீக்கி உங்களுக்கு புத்தி தெளிவு இன்னும் அதிகமாகும். சிம்பிள். பச்சை பயிரத்துக்கு புத்திக்கு புதனுக்கும் அவ்வளோ லிங்க் இருக்குது. ரைட்டுங்களா? சூப்பருங்க. நல்லது வழிகட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரனுங்க. இன்றைக்கி 5ஆம் வீட்டில் சூரியன் ப்ளஸ் புதன் வக்ரஸ்டேட்டுங்க. அப்புறம் சுக்கிரன் அங்கேயே இருக்கார், உங்கள் ராசிநாதன் அங்கே இருக்கார். அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. 6ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் முருகா அங்கே சனியும் மாந்தியும் இருக்காங்க. 9ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரஸ்டேட்டுங்க. அப்புறம் 10ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காருங்க. 11ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் கேது தனியாக இருக்கார். இப்படிலாம் இருந்தால் 5ஆம் இடம், 5ஆம் வீடு, 5ஆம் இடம் வலுவாக இருந்தால் அதிர்ஷ்டம் கதவை தட்டு அப்படிம்பாங்க. ரைட்டுங்களா? 6ஆம் இடத்து சனியால் அலைச்சல் எல்லாம் இருக்கும். ஆனால் அதே 6ஆம் இடத்து சனியால் உங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் எல்லாம் லாபங்க அப்படின்னு 2 பாயிண்ட்டை தெளிவாக சொல்லலாங்க நம்ம வஜ்ரமஸ்ட்ரோ நேயர்களுக்காக. காரணம் இன்னைக்கு அனந்த யோகம் அமைப்பு இருக்குது. அனந்த யோகம்னா என்னைய அமைப்புனா உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் அந்த பஞ்ச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 5 கிரகங்கள் அமர்ந்து பூர்வ புண்ணிய பலன்களை அள்ளி கொடுக்குறாங்க. அதனால் கவலைப்படாதீங்க. சனி 6ல் இருக்கங்காட்டி எதிரிகள் தானாக அடங்கி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? குலதெய்வம், உங்கள் குலதெய்வத்தோட அருள் இன்னைக்கு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வத்தை வேண்டுதல் வைக்கிறது மறந்துடாதீங்க, சாமி போடுறதை மறந்துடாதீங்கன்னு சொல்லலாம். பழைய கடன்களை அடைப்பதற்கு ஒரு சூப்பரான வழி கூட இன்றைக்கி கிடைக்கும், ஒரு வழி தென்படும். தொழிலில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு பெரிய ஆர்டர் இன்றைக்கி கைக்கு வரக்கூடிய அமோகமான அமைப்பு இருக்குது. பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு பெருமை தேடக்கூடிய, ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய படிப்பு படிப்பாங்க. அப்போ நல்லா படிக்கிறான்னு ஸ்கூலில் அவார்டு கூட கொடுப்பாங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க. அதே சமயத்தில் இதில் ஒரு சின்ன சின்ன முதலீடு பண்ணியிருந்தால் கூட இன்றைக்கி அந்த முதலீடு மூலிமா ஒரு வருமானம் கூட உண்டு. ஒரு டிவிடெண்ட் ஃபண்டோ அல்லது எஃப்டியோ அல்லது ஒரு சின்ன ஷேர் மார்க்கெட் போட்டிருந்தா கூட இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் பெருசாக இன்றைக்கி லீவு இருந்தாலும் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நம்ம போஸ்ட் போடுறோம்ல, சாயந்தரத்துக்குள்ள தகவல் கூட வரலாம். ரைட்டுங்களா? உடம்புல இருந்து வந்த ஒரு சின்ன அசதி நீங்கி இன்றைக்கி ஒரு புது தெம்பு கிடைக்க பாருங்கள். அதுதான எனர்ஜி பூஸ்டே உங்களுக்கு. நம்ம மனசில் ஒரு விதமான நிம்மதி, எதையும் சாதிக்குங்களாங்கிற தன்னம்பிக்கை உங்களுக்கு உருவாகும். கவலைப்படாதீங்க. உசாரான பாயிண்ட் வார்னிங் என்னென்னா 5ல் ராகு இருக்கார். அதனால் மற்றவங்களோட குடும்ப விவகாரத்தில் நீங்கள் தலையிடுவது வேண்டாங்க. இன்றைக்கி பண்ண விஷயத்தில் இன்றைக்கி யாரையும் நம்பி நீங்கள் செயல்படாதீங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் சேஃப்டியாக இருந்துக்குங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி மனசு அப்படியே தாமரை இலை தண்ணின்னு சொல்லுவாங்களே, அப்படி தெளிவாக இருக்கும். அப்படி பளிச்சுன்னு இருப்பீங்க. எது யார்கிட்ட ஒட்டணும், யார்கிட்ட ஒட்டக்கூடாது அப்படிங்கிறது பளிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். மனசு முடிவு பண்ணி சொல்லும். இன்றைக்கி நிதானமாக யோசித்து எதையும் பக்குவமாக இன்றைக்கி உங்களுக்கு செய்யக்கூடிய தன்மை எல்லா விஷயத்திலும் கை கொடுக்குங்க. திருப்பி அதை சொல்கிறேன், காரணம் உண்டு. பொழப்ப சொல்லியா அப்படின்னா பொழப்பை பொறுத்த வரைக்கும், அதை வேலையை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் தானே மாசுங்க. பாஸ் இல்லை, மாஸ். பாஸாக இருந்தால் பாஸ் ப்ளஸ் மாஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். புதிய வேலை முயற்சி பண்ணுறீங்களா, அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல பதில் கிடைக்கும். நல்ல ஒரு ரிப்போர்ட் வரும். இமெயிலை செக் பண்ணுங்கள், மொபைல் ஃபோனை வாட்ஸ்அப்பில் செக் பண்ணுங்கள். மேலதிகாரிகள் உங்கள்கிட்ட ரொம்ப கனிவாக நடந்துக்குவாங்க. நீங்களும் தட்டி கொடுத்து வேலை வாங்குவீங்க எல்லாத்துக்கிட்டே. ரைட்டா? பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் முருகா வியாபாரத்தில் இன்றைக்கி புது யுக்திகளை புகுத்தி லாபத்தை அள்ளக்கூடிய தன்மை நல்லா இருக்குதுங்க. கஸ்டமர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா ஓப்பனாக சொல்லட்டுமா, தேன் ஒழுக பேசி, சக்கரை தண்ணி வாயில் ஊற்றி பேசினா எப்படி இனிக்க, அந்த மாதிரி தேன் ஒழுக பேசி அவங்கள உங்கள் பக்கம் கவர் பண்ணிக்குவீங்க. உங்களை ஆமாஜாமி போட வச்சுருவாங்க. அவங்க எதிரியாக இருந்தாலும் நண்பன் ஆவான் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி முதலீடு பண்ணுவதற்கு கூட இது ரொம்ப சரியான நாள் தானும். பிஸ்னஸ் தொழிலை பொறுத்த வரைக்கும், விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் கிணறு வெட்டுவதற்கு அல்லது போர் போடுவதற்கு வேலைகள், மோட்டர் இருக்கிறீங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்னா ஒரு பூஜையை போட்டு கலப்புங்க, நல்லாயிருக்கு. பயிரை அறுவடை செஞ்ச பயிரை நீங்கள் சரியான விலை கிடைக்கும்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணுங்கள், நல்ல விலை கிடைக்கிற மாதிரி இருக்குது. கால்நடைகள் மூலியமாக கூட உங்களுக்கு ஒரு உபரி வருமானம் உண்டு விவசாய பெருமக்களுக்கு. அதே சமயத்தில் கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் வரவு செலவு இன்றைக்கி சக்க போட போகுதுங்க. செலவுகள் அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் கூட வரவு செலவு கணக்குறது தான் முக்கியம். வரவும் உண்டு, செலவும் உண்டு. பிரச்சனையில் நிம்மதியாக இருப்பீங்க. கையில் இருக்கிற காசை இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு சேமிக்கக்கூடிய தன்மையும் இருக்குது.
அதே சமயத்தில் இன்றைக்கி வர லாபத்தில் ஒரு பங்கை எடுத்து உங்கள் குலதெய்வம் பேரில் எதை பண்ணுறவங்க வந்து வேண்டுதல் வைங்க, நல்லது நடக்கும். நல்ல காரியத்துக்காக சம்பாரிச்ச அந்த காசு நல்லதுக்கு போகிறப்ப இன்னும் டபுள் மடங்காக ரெட்டிப்பு நல்லது கிடைக்கும். கவலைப்படாமல் இருங்க, சரிங்களா? சரி. அதே சமயத்தில் உங்களுக்கு சொந்த பந்தங்கள், குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வந்து சந்தோஷமான ஒரு விசேஷத்தை பற்றி பேசுவாங்க, சுப செய்திகளை பற்றி பேசுவாங்க, ஏதோ ஒரு வகையில் நல்லது நடக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட பெருசாக வராது, சின்ன மனத்தாங்கள் வந்தாலும் அப்போயே சால்வ் ஆயிடும், சமாதானமாக போயிடுவாங்க, நீங்கள் போயிடுவீங்க சமாதானமாக, ரைட்டுங்களா? மனைவி கணவனுக்குள்ளே ஒரு முக்கியமான கோரிக்கையை மனைவி கணவன்கிட்ட வைப்பாங்க, இல்லை கணவன் மனைவியிட்ட மாற்றி வைப்பீங்க. அதை நிறைவேற்றுவதற்கு ரெண்டு பேரும் எப்பாடுபட்டாவது என் வீட்டுக்காரி சொல்லிட்டான், என் வீட்டுக்காரன் சொல்லிட்டான் அப்படின்னு நிறைவேற்றுவீங்க, ரைட்டா? அவள் ஒன்றும் கேட்டிருக்க மாட்டா. இன்றைக்கி என்னங்க நம்ம திருச்சிக்கு போல் ஃபேமஸ் அந்த தயிர், தாளிச்ச தயிர், அதை செய்யறதுக்கு அது என்னோட செய்வீங்க, விட்ருங்க. அதுக்கு வாயில் வரல, சொல்லணும்னு நினச்சி சொல்ல முடியல, விட்ருங்க, அவ்வளோதான். சரிங்க. புருஷனுக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி ஊட்ட அழகாக மாற்றிக்குவீங்க, அவங்களுக்கு எப்படி பிடிக்கும் அப்படி நடந்துக்குவீங்க, அவ்வளோதான விஷயம். சரிங்க. இன்னும் ஞாபகம் இல்லைங்க, எனக்கு பிடிச்சது ஒரு விஷயத்துங்க, என்ன பண்ணுறது, நல்லது நடக்கட்டும். சரிங்க. லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் முருகா, காதலர்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டான ஒரு காதல் தானுங்க. நல்ல காதல், உண்மை காதல் ஜெயிக்கிற நம்பிக்கை இருங்க. பெரியவங்ககிட்ட பேசுங்க, வீட்டில் நல்லது நடக்கும், ரைட்டுங்களா? பசங்க பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் படிக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கி ஒரு முறை படித்தா போதுங்க, நல்ல ஜம்முன்னு மனசில் ஏறும், தெளிவாக படிப்பாங்க பசங்க பிள்ளைகள்லாம். ஜாலியாக விளையாட்டு புத்தியும் இருக்கும், இருந்தாலும் படிச்சுக்குவாங்க. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கால்களில் லேசான சதை பிடிப்பு கொஞ்சம் வர மாதிரி இருக்குது. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வெந்நீரை பக்கெட்டில் வச்சுங்க, அந்த காலில் உள்ளங்கால வச்சா கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்களே, அப்படிங்கும்போது சின்ன சின்ன ஹோம் ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டு, ஓகேங்களா? சரி. நட்சத்திர சாரா பலனை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய்ங்க. என்ன சொல்கிறாருன்னா, நிலம் வாங்குவது சம்பந்தமான பேச்சுவார்த்தை உங்களுக்கு ஜாதகமாக அமையும், சாதகமாக அமையும், ஜெயமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பாங்க, புது தெம்பு மனசுக்குள்ளே உண்டாகும். எச்சரிக்கை என்னென்னா, வண்டி வாகனத்தில் போகிறப்ப கொஞ்சம் நிதானமாக போங்க, ஹெல்மெட்லாம் போட்டுட்டு போங்க வண்டிக்குள்ள அப்படின்னு சொல்கிறேன். பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி ராகு, புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க, தேடி வர வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு அனுகூலமான அமைப்பு தான் இன்றைக்கி இருக்குதுங்க. பழைய சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குது, மன மகிழ்ச்சி அதிகரிக்குது, மன மகிழ்ச்சி, ஹாப்பினஸ், ரைட்டுங்களா? ஒரு எச்சரிக்கைன்னா உணவு விஷயத்தில் கொஞ்சம் கேராக இருக்கும், கண்ட பக்கம் போய் கண்டதை சாப்பிடாதீங்க. உங்கள் பலம் அப்படிங்கிறது சாதுர்த்தியம், பலவீனம் அப்படிங்கிறது சஞ்சலம். அடுத்த நட்சத்திரம் விசாகம் 1, 2, 3 பாதங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி குரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தான். அது நட்சத்திர பலன் என்ன ஆகுதுன்னா சில சமயம் மாறி மாறி வந்துடுது. நான் கரெக்டாக தான் பண்ணுறேன், இருந்தாலும் வந்து எடிட்டிங்கில் கஷ்டமசம் ஆயிடக்கூடாது. சரிங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள் இன்றைக்கி கைகூடி வருங்க, கவலைப்படாமல் இருங்க. யாருக்கு? விசாகம் 1, 2, 3 பாதம். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார், வெளியூர் பயணங்கள் லாபத்தை கொடுக்குறார். ஆன்மீக வழிகாட்டுதல் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி மனப்புழக்காட்டம், பொருளாதார மேம்பாடு நல்லா இருக்குதுங்க, ரைட்டுங்களா? மற்றவர்களுக்கு முன்பின் தெரிஞ்சாலும் சரி, தெரியாமல் இருந்தாலும் சரி, ஜாமீன் கையெழுத்து, கேரண்டி வாரண்டி நோ. இன்னைக்கு பலம் அப்படிங்கிறது ஞானம், பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம், சரிங்களா? உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா நீங்கள் பிங்க்கும் ஸ்கை ப்ளூ நல்லா இருக்குதுங்க. லக்கி நம்பர் பார்த்தா 6ஆம் நம்பர், அப்புறம் 24, ரைட்டுங்களா? சரி. என்ன பண்ணிங்கன்னா இன்றைக்கி நைட்டு தூங்குறப்ப ஒரு கொஞ்சமாக கல்கண்டு, ரைட்டா, கல்கண்டில் ஒரு கிண்ணத்தில் வச்சு குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சு இஷ்டதெய்வத்துக்கு முன்னாடி வச்சு ப்ரே பண்ணிட்டு நிம்மதியாக போய் தூங்குங்க. நாளை காலையில் அந்த கல்கண்டை ஒரு எறும்புகளுக்கு உணவாக எடுத்து போடுங்க, இல்லை எறும்புகளுக்கு உணவாக போட்டதுக்கப்புறம் நீங்கள் கூட போய் சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சில சங்கடங்கள் நீங்கி லட்சுமி கடாட்சம் பெருகும், இதுதான் உண்மை. நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. ராசியின் அதிபதி செவ்வாய்ங்க. இன்றைக்கி 4ஆம் வீட்டில் சூரியன் ப்ளஸ் புதன் வக்ரஸ்டேட்டு, அப்புறம் சுக்கிரன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் செவ்வாய், இப்போ 5 கிரகங்கள் 4ஆம் வீட்டில் இருக்குது இன்றைக்கி. அப்புறம் 5ஆம் வீட்டில் சனியும் மாதி சேர்ந்துட்டாங்க. 8ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 9ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 10ஆம் வீட்டில் கேது. மற்ற வீடுகள் எல்லாமே இன்றைக்கி எம்டி பிளேசஸ். அப்படி இருந்தால் என்னாகும்? 8ஆம் இடத்து குருவால் ஏற்றம் வரும் பாருங்க, அமோகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஜோதிட ஐதீகம். சரிங்க. 9ஆம் இடத்து சந்திரனால் என்ன கிடைக்கும்? ஓஹோ அப்படிங்கிற யோகம். ஓஹோன்னு இருப்பீங்க, ஓஹோன்னு வாழ்றான்டா அப்படிம்பாங்களே, 10 பேர் கண்ணு படுற அளவுக்கு வாழ்வது ஒரு யோகம். அந்த யோகம் 9ஆம் இடத்து சந்திரனால் உங்களுக்கு வருது, ரைட்டா? சகட யோகம்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு 4இல் 5 கிரகங்கள் சேர்ந்துருக்காங்க. அதனால் தாயார் வழியில் சொத்துக்களோ அல்லது வாகன உபயோகம், புதுசாக வண்டி வாகனம் வாங்குறோம்ல, அந்த யோகமோ சேர்ந்து வரும். அது மூலம் சந்திரன் 9இல் இருக்கார். அப்படி இருந்தால் என்ன ஆகும்? உங்களுக்கு அதிர்ஷ்டம் பிரகாசமாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அந்த சகட யோகம் வருது. ஓகே.
ஓகே, சங்கட யோகம் சங்கடம் வராமல் தான் சரி, அப்படித்தானே சொல்கிறீங்க. நல்லது நடக்கும். வீடு அல்லது நிலம் வாங்குவதற்கான பேச்சுவார்த்தை இன்றைக்கி சுலபமாக முடியும், சுபமாக முடியும். ரைட்டுங்களா? தந்தை வழியில் இருந்து வந்த ஒரு சங்கடங்கள் நீங்கி உங்களுக்கு அவர் ஒரு பெரிய உதவி செய்வார். அவர் மாரல் சப்போர்ட் உங்களுக்கு மட்டும் குடும்பத்தாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்தால் சின்ன சின்ன போட்டிகள் இன்றைக்கி தானாகவே விலைக்கு போயிருங்க, வந்தாலே அந்த போட்டி தாண்டி ஜெயிச்சிருவீங்க. வெளியூர் பயணங்கள் மூலமாக இன்றைக்கி ஒரு நல்ல லாபத்தை எடுக்கலாம். மனசில் ஒரு நிம்மதி, எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்குதுங்க, கண்கூடவே தெரியும். ரைட்டா? ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு வகை வேலை இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வரும். கவலைப்படாமல் இருக்கலாங்க. உங்கள் பேச்சால் இன்றைக்கி 4 பேரை கவர்ந்து இழுக்கிற அளவுக்கு உங்கள் பேச்சு வசீகரம் நல்லாயிருக்கு. மரியாதை அதிகரிக்குங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டுங்களா? அதே சமயத்தில் 5ல் சனி வேறு இருக்கார். அப்போ என்ன, பிள்ளைகளோட விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பசங்கன்னா பிள்ளைகளும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் சொல்கிறதே நடத்துவாங்களா, கொஞ்சம் பொறுமையாக பசங்களையும் டீல் பண்ணுங்கள். இன்றைக்கி யாருக்கும் கேரண்டி வாரண்டி இன்னும் உங்களுக்கும், புரியுதுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசு அப்படியே தெளிஞ்ச நீரோடை போல் இருக்கும். அதில் ஏன்னாச்சும் கள்ள தூக்கி போட்டுற போகிறேன். அதனால் உங்களை சுற்றி பாதுகாப்பு வளையமாக நீங்களே போட்டுக்கோங்க. எதையும் நிதானமாக யோசித்து காய் நகர்த்துங்க. ஒரு கம்பீரம் உங்கள்கிட்ட இன்றைக்கி கை கொடுக்கும். புரியுதுங்களா? சரிங்க. பொழப்பு தொழிலை பார்க்குறதுக்கு முன்னால் எங்கள் வீட்டுக்காரி ஒரு ஃபோன் பண்ணுறா. அது என்னென்னு கேட்டுட்டு வந்து கண்டினியூ பண்ணலாங்களா? ஒரு நிமிஷம். சரிங்க. பொழப்பை பார்த்தோம்னா வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி உங்களோட உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டுங்க. சரிங்களா? மேல் அதிகாரிகள், உங்கள் சீனியர்ஸ், சப்பார்டினேட்ஸ் 2 பேருமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கரெக்டான ஒரு மதிப்பை கொடுத்து நடந்துக்குவாங்க. கீழேயும் சரி மேலேயும் சரி. ரைட்டுங்களா? ஒரு மரியாதையை நடந்துக்குவாங்க எல்லாருமே. அதே சமயம் புதிய பொறுப்புகள் தேடி வந்தால் கூட அதை சலிக்காமல் நீங்கள் ஏற்றுக்கோங்க. நல்ல ஒரு அமைப்பு வேலையை முடிப்பீங்க. நல்ல ஒரு திடமான வேலைக்கு உண்டான ஸ்திரத்தன்மை இருக்குதுன்னு வச்சுக்கல. சரிங்களா? பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் தெரிக்கிற அளவுக்கு நல்லா இருக்குது. கவலைகள் ரொம்ப படாதீங்க. நடக்கிறது நல்லது நடக்கும், நம்புங்க. கஸ்டமர்கிட்ட இன்றைக்கி உங்களோட கொஞ்சம் நாசுக்காக பேசி வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு டெவலப் பண்ணுவீங்க. நாசுக்காக பேசியே டெவலப் பண்ணிட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வரும். புது ஸ்டாக் எடுத்து வியாபாரம் பண்ணோன்னா இன்றைக்கி ரொம்ப சரியான நாளுங்க. நிறைய ஆர்டர் இருக்குது, போடலாம். ஆஃபர் கிடச்சிதுன்னா அதாவது 10 வாரம் 2 பிரிம்லாம் கொடுப்பாங்களே ஹோல்சேலில், அந்த மாதிரி வாங்கி அப்புறம் ரீட்டைல் விற்கலாம் நீங்கள். சரிங்களா? சரி. அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் முருகா, தோட்டத்து வேலையில் இன்றைக்கி புதிய தொழில்நுட்பத்தை பூத்துவீங்க. என்ன ட்ரிப் போடுறது, வீட்டிலேருந்தே இந்த மொபைலில் ஆன் பண்ண மோட்டர் ஓடுங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுவீங்க. மார்க்கெட்டில் இன்றைக்கி உங்களோட விளைபொருளுக்கு நல்ல கிராக்கி இருக்கும். இந்த பொருளங்காய் பீக்குங்கெல்லாம் போட்டு விற்கிறீங்களா, உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஆடு மாடு தீவனத்தில் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? கொஞ்சம் அதில் மட்டும் கொஞ்சம் சின்ன செலவு வர மாதிரி இருக்குது. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் வரவு இன்றைக்கி உங்களை ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு நல்லாவே இருக்குதுங்க. தேவையில்லாத செலவுகளும் இருக்குது, அதை நீங்களே தான் கட்டுப்படுத்திக்குவோம், பார்த்துக்கோங்க. அதுவும் உண்டு. சேமிப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வர லாபத்தில் ஒரு பகுதியை உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு எல்ஐசி போடுறது, இது மாதிரி ஏதோ ஒரு பகுதியில் சேமிப்பதற்குண்டான வழியை பண்ணுங்களேன். மாதம் ஒருக்கா அதை பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்க. ப்ரீ பிளான் பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். வீடு சம்சாரம் எல்லாம் பார்க்குறப்ப முருகா, வீட்டில் இன்றைக்கி சிரிப்பு சத்தம், மகிழ்ச்சி சத்தம், சந்தோஷ சத்தம் குடும்பத்தையே அள்ளும். ரைட்டா? கொஞ்சம் கலகலப்பாக இருப்பீங்க. பங்காளி கூட இருந்து வந்த சில இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் கூட இன்றைக்கி ஒரு பேச்சுவார்த்தை மூலிமா ஒரு தீர்வு கிடைக்கும். எல்லா பங்காளியும் ஒன்று சேர்ந்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் மனைவி இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான சமையலை செஞ்சு கொடுப்பாங்க. ரைட்டா? அது பிடிக்குதோ இல்லையோ, வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்காத முள்ளங்கி சட்னி தெரியுமா, செஞ்சுருக்குறங்கம்மா. நமக்கு முள்ளங்கியே பிடிக்காமல் இருக்குது, இருந்தாலும் அந்த சட்னி முள்ளங்கி வேறு சட்னி வேறையுமா நல்லா இருக்குதுமா அப்படி இட்லி தொட்டு சாப்பிட்டு பாந்தி வரமாக இருந்தால் கூட கமக்கமாக முழிக்கணும். இப்படிலாம் நம்ம அடக்கமாக இருந்தால் அம்மனை எதை செஞ்சாலும் சாப்பிட்டுக்கிறானையா. இப்போ ஏற்பட்ட கணவன் கிடைப்பதற்கு அப்படின்னு ஆசீர்வாதம் வாங்குவான். அந்தளவுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த இடைவெளி குறைக்கணும்னா இந்த கொஞ்சம் அப்படி இப்படி அனுசரித்து போகிறது தான் நல்லது. இப்போ எப்படி நான் பேச அம்மனை கூப்பிட்டேன், கட் பண்ணி போய் பேசிட்டு வந்தேன்ல, அந்த மாதிரி முக்கியமான ஆஃபீஸ் காலாக இருந்தால் கூட அம்மனை கூட டக்குனு இதுக்கு வரேன் அப்படின்னு பேசிடுவோம். அதுதான், அதுக்கப்புறம் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா? சரிங்க முருகா, நல்லது நடக்கும். என்னதான் ஏன் சொல்கிறேன்னா, கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் புரிந்து வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். ரைட்டு? லவ் லைஃப், காதலரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஜொலிக்கக்கூடிய வைரமாட்ட மின்னும் அந்த காதல். ரைட்டுங்களா? அதே காதல் அனுபவம் கூட உங்களுக்கு நல்ல காதல் தானுங்க. வீட்டில் சொல்லுங்கள் உங்கள் காதல் அனுபவத்தை, காதலிகிட்ட சொல்லிவிட்டு இந்த காதல் எப்படி அடுத்த கட்டத்தை கொண்டு போகலாம் அப்படின்னு வீட்டில் சொல்லுங்கள். நல்ல காதல் ஜெயிக்கும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் முருகா, மாணவ மாணவிகள் இன்றைக்கி தேவையற்ற அரட்டையை தவிர்க்கும். படிப்புனா படிப்பு, குரூப் ஸ்டடி போட்டிங்கன்னா இன்னும் கூட சூப்பராக தான் இருக்குது. ரைட்டாக? சுலபமாக படிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய தண்ணி, ஜூஸ், இளநீ காலங்காலத்தில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா ஜம்முன்னு இருக்குது இளநீ எல்லாம். ரைட்டுங்களா?
நட்சத்திரம் நட்சத்திர சாரா பலன்களை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி குரு. என்ன சொல்றார்? ஆன்மீக நாட்டம், குலதெய்வ நாட்டம், குலதெய்வம் கோயிலுக்கு போனோங்கிற எண்ணம் இன்னைக்கு வலுப்பெறும். அரசாங்க அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மை உண்டாகும். பெண்டிங் ஒர்க்லாம் இன்னைக்கு நடைபெறும். கல்வியில் மேன்மை கிடைக்கும். இப்படி ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு வச்சுக்கலாம். அந்த இதெல்லாம் எப்படி சொல்கிறேன்னா அந்த கிரக அமைப்பை வச்சு தான் சொல்லிட்டு இருக்கேன், ரைட்டுங்களா? கொஞ்சம் ஹிண்ட் எடுத்தங்காட்டி நிலுவையில் பெண்டிங் இருந்த அமௌண்ட்டு கூட உங்களுக்கு வசூலாகும். என்னென்னா உணவில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும். கண்ட நாளில் கண்ட சாப்பிடக்கூடாது, ரைட்டுங்களா? பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் ஞானம். பலவீனம் அப்படிங்கிறது ஒரு சின்ன தயக்கம். அனுசம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா நட்சத்திரத்தின் அதிபதி சனி என்னங்கிறார்? கடின உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். பழைய கடன் பிரச்சனைகள் தீரும். வீட்டை சீரமைக்கக்கூடிய வேலைகள், மராமத்து வேலைன்னு சொல்லுவோம்ல, அது நடக்குங்க. கௌரவம், மதிப்பு, மரியாதை உங்களுக்கு உயருங்க. நீ எதை பற்றி கவலைப்பட வேண்டாம், ரைட்டா? நோ டேஞ்சர். என்ன சோம்பலை தவிர்க்கணும், லேசினஸை குறைக்கணும். பலம் அப்படிங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது சோம்பல் தன்மை, ரைட்டுங்களா? கேட்டலையை பொறுத்த வரைக்கும் முருகா இன்னைக்கு புதன் உங்களுக்கு நட்சத்திரத்தின் அதிபதி. என்னங்கிற சாதுர்த்தியமான பேச்சு, அறிவுபூர்வமாக செயல்பட்டு நீங்கள் எதிரிகளை வெல்லுவீங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் ஜெயிச்சிருவீங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு ஜெயிக்கக்கூடிய தன்மை நல்லா இருக்குது. நண்பர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்குது. புத்தி தெளிவு பிறக்கும். என்னென்னா இந்த கொஞ்சம் ஓவராக நக்கலாக பேசுவீங்களா திட்டியும் அவனா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக பேசி வம்பளை மாட்டிக்காதீங்க. பலம் அப்படிங்கிறது புத்தி, பலவீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு நையாண்டி பேச்சு, குறைச்சிக்கணும், ரைட்டுங்களா? சரி, உங்களை பொறுத்தவரை லக்கி கலர் பார்த்தா ரெட் அண்ட் மெரூன். லக்கி நம்பர் பார்த்தா 9ஆம் நம்பர், 27ஆம் நம்பர், ரைட்டுங்களா? எளிய பரிகாரம் என்ன பண்ணலான்னா, நாளைக்கு காலையில் நேரமே இருந்துச்சு குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறை இருக்குங்களா, இல்லை சாமி படத்துக்கு முன்னால் சிகப்பு நிற மலர்கள், அது ஏதோ ஒன்று ரெட் சாண்டு ஒரு ஃப்ளவர்ஸ் வச்சு வழிபடுங்க. காரணம் சிவப்பு சார்ந்து வச்சிங்கன்னா பயம் விலகுங்க, தைரியம் அதிகரிக்கும், எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அவ்வளோதான், ரைட்டா? கும்பிட்டு போங்க. வேறு ஒன்று சிம்பிள் பரிகாரம். நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. ராசி அதிபதி உங்களுக்கு குருங்க. இன்னைக்கு 3ஆம் வீட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் ப்ளஸ் புதன் வக்ரஸ்டேட்டுங்க. அப்புறம் சுக்கிரன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் செவ்வாய் 5 கிரகங்கள் 3ஆம் வீட்டில் இருக்குது. 4ஆம் வீட்டில் சனி அப்பா ப்ளஸ் மாந்தி பையன் 2 பேரும் இருக்காங்க. 7ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 9ஆம் வீட்டில் கேதன் இருக்கார். இப்படிலாம் இருந்தால் என்ன ஆகும்? 3ஆம் இடம் மிக ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்குதுங்க. அப்போ முட்டி மோதி ஜெயிச்சு எனக்கு வெற்றி முக்கியம் அப்படின்னு ஜெயிச்சிருவீங்க. முட்டி மோதி ஜெயிப்பீங்க, புரிஞ்சுதுங்களா? அதுதான் குரு பார்வை உங்கள் மேலே நல்லாவே இருக்குது. அதனால் நான் குரு பார்வை கோடி நன்மைம்பாங்க. கோடியெல்லாம் வேண்டாம், நம்ம தெருக்கோடியில் விடா வந்தாச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். குருவின் பார்வை நல்லா இருக்கு இன்னைக்கு, ரைட்டுங்களா? குருமங்கள யோகங்க இன்னைக்கு தெளிவாக சொல்லலாம். காரணம் உங்கள் ராசிக்கு 3 இல்லை 5 கிரகங்கள் இருக்கங்காட்டி ஒரு தைரியம், ஒரு வீரியம் அதிகரிக்கும். குரு 7ல் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். அதனால தான் சொல்கிறேன், கஷ்டங்கள் தீர்ந்து கண்டிப்பாக வெற்றி உண்டு. உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகும், சூரியனை கண்ட பனி போல விலகும் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இன்றைக்கி எப்பேற்பட்ட சவாலையும் நீங்கள் ஈஸியாக கையாண்டு ஜெயிச்சிருவீங்க அப்படின்னா உடன் பிறந்தவங்க கிட்ட இன்றைக்கி உங்களுக்கு அவங்க சப்போர்ட்டாக உங்களை தேடி வந்து கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன் பண உதவியாக இருக்கலாம், மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம், எது வேணாலும் நடக்கும், ரைட்டுங்களா? தொழில் வியாபாரத்தில் புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஆரம்பிக்கலாங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. பழைய வண்டி வாகனத்தை மாற்றுற யோசனை இருந்தால் பண்ணுங்கள். சமூகத்தில் உங்கள் பேச்சை கேட்டு 4 பேர் மாறுவாங்க. நல்ல விஷயத்தை சொல்லி மாறும், நல்ல சந்தோஷம் தானே. இப்போ நம்ம ராசிபலன் சொல்கிறேங்க. இந்த ராசிபலன் எல்லாத்துக்கும் நல்லதே நடக்கட்டும் நற்பவி அப்படின்னு ஏன் சொல்கிறோம், ரைட்டா? நல்லது நடக்கணும். அதை தவிர நமக்கு இதில் பேசி நம்ம கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு நான் கோட்டையை கட்ட போகிறோம் வேண்டாம். இருக்கிற கோட்டையை காப்பாற்றினா போதும். அதனால் 4 பேர் நன்மதியாக இருந்தால் அதே போதுங்க முருகா. அது மாதிரி ஒரு மாதிரி நடக்கும். அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சின்ன சின்ன தொல்லைகள் இன்றைக்கி அப்படியே சரியாயிரும், கவலைப்படாது. மனசில் ஒரு பெரிய நிம்மதி, ஒரு விதமான ஆன்மீக தெளிவு, ரைட்டா, இன்றைக்கி உண்டாகும், கவலைப்படாது. 2 விஷயம் உஷாராக இருக்கும். என்னென்னா 8ல் சந்திரன் வேறு இருக்கார். என்ன பண்ணுவார்? இன்றைக்கி கொஞ்சம் மௌனமாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறார், ரைட்டா? ஏதாவது கருத்து சொன்னால் ஆமா ஜாமி ஓடுறது நல்லதுங்கிற. யாரையும் இன்றைக்கி கிண்டல் கேலி பேசாதீங்க, அது பெரிய பிரச்சனையாகி போயிடும். கீப் குவைட். வாத்தியார் சொன்னால் கேட்போம், அது மாதிரி கேட்டுக்கணும். அண்ணன் சொன்னால், சந்திரன் சொன்னால் கேட்டுக்கணும் இன்றைக்கி, ரைட்டுங்களா? சரி, அதே சமயத்தில் இன்றைக்கி மனசு அப்படியே கல் தூண் கணக்காக உறுதியாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். பயம் இல்லாமல் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தெம்பு இருக்குதுங்க. உங்கள் உடம்புல புது ரத்தம் பாய்ச்சின மாதிரி ஒரு தெளிவான ஒரு இது இருக்கும். அதே சமயத்தில் அதிக பிரசங்கித்தனமாக பேசி மாட்டிக்கூடாது, அதுவும் ஒரு மைனஸ். அது முதல்ல சொன்ன மாதிரி. சரி, பொழப்பை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலையை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்கள் மேலே இருந்து வந்த கெட்ட பெயர் இன்றைக்கி தானாகவே விளங்கிடும். தப்பாக சொல்லிட்டேன் சார், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு வந்துடுவாங்க. மேலதிகாரிகள் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான வேலையை ஒப்படைப்பாங்க, நம்ம பொறுப்பேற்று செய்யணுங்க. சக ஊழியர்கள் கூட இன்றைக்கி அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருக்குது.
ரைட்டா? வீட்டு சாப்பாடை ஷேர் பண்ணி உட்காந்து ஒரு குழுவாக சந்தோஷமாக சாப்பிடுவீங்க. சூப்பராக இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இன்றைக்கி முதலீடு பண்ணுவதற்கு முன்னால் ஒரு டைமுக்கு 2 டைம் யோசனை பண்ணுங்க. பெரிய முதலீடு பண்ணுறப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கஸ்டமர்கிட்ட இன்றைக்கி கனிவாக பேசுங்க. அதே சமயத்தில் கல்லா தானாக நிறையும். எரிஞ்சு சொல்லி தான் எவங்க வருவாங்க கடைக்கு, பார்த்துக்கோங்க. பழைய பாக்கிகள் கூட வசூலாகும். இன்றைக்கி ஒரு சூப்பரான நாளாக தான் தெரியுது. சரி, அக்ரிகல்ச்சர் சொல்லக்கூடிய விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, தோட்டத்து வேலையில் இன்றைக்கி புதிய உரங்கள் வாங்கினா உரங்கள்லாம் வைங்க. விவசாய கருவிகள் பழுது இருந்தால் ரிப்பேர் இருந்தால் சரி பண்ணலாங்க. இன்றைக்கி சந்தை நிலவரம் தெரிஞ்சு உங்களுக்கு தொழிலுக்கு வியாபாரம் பண்ணுங்கள். கால்நடைகள்னால ஒரு வருமானம் உண்டு. ஸோ விவசாயத்தினால நஷ்டம்லாம் பெருசாக இன்றைக்கி இல்லைங்க, லாபம் இருக்குதுங்க. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் வரவு இன்றைக்கி திருப்தியாக இருக்குதுங்க. ஆனால் செலவும் இருக்குங்காட்டி ஒன்றும் அதை பற்றி கவலைப்படாது. வரவுக்கு ஈக்குவல் செலவு தான். நன்று கடன் வாங்கி செலவு பண்ணி பட்டுக்கோங்க. அதே சமயத்தில் தேவையில்லாத பணத்தை நேரத்தில் வெளியெடுக்காது. 10 பேர் இருக்கிறப்போ நான் கொடுத்துறேன் மாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் செலவு எல்லாம் ஷேர் பண்ணி கொடுக்குறோம். ஷேர் பண்ணி உங்கள் ஷேர் மட்டும் கொடுங்க. அது மாதிரி கொஞ்சம் லெவல் சூழ்நிலை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிறான். கேட்டிங்களா? இன்றைக்கி கொஞ்சம் லாபத்தில் கொஞ்சம் அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் லாபத்தில் சேமிப்பு பண்ணலாம். நான் தான் தாம் தூம்னிங்கன்னா அப்புறம் உங்களை சேமிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காது பணத்தில், பார்த்துக்கோங்க. சரிங்களா? சம்சாரம் நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இன்றைக்கி அமைதி நிலவும். எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பாங்க. சந்தோஷமான சூழல் நல்லா தான் இருக்குதுங்க. சொந்தக்காரங்க உங்கள் ஆலோசனை கேட்டு ஒரு முடிவு எடுப்பான். அவன் பேசினா கரெக்டாக இருக்கும்டா, நியாயஸ்தான்டா, நாட்டாமைடா அப்படின்னு வந்து கேட்பான். 2 கருத்து கேட்டால் சொல்லுங்கள். தானே போய் சொல்ல வேண்டாம், அவளை கேட்டால் சொல்லுங்கள். ரைட்டுங்களா? சரிங்க. கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய புரிதல் உண்டாகுங்க. ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங். மனசளவில் ஒற்றுமையாக இருப்பீங்க. துணைக்கு இன்றைக்கி என்ன தேவையோ அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து 2 பேரும் அந்நியோன்யத்தை அதிகரிப்பீங்க. கணவன் மனைவி லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் காதலருக்கு இன்றைக்கி ஒரு உங்களுக்கு தான் கொஞ்சம் ஸ்வீட்டான காதல் தானுங்க. இன்றைக்கி ஒரு நல்ல அனுபவத்தோட ஒரு நல்ல காதல் கிடைக்கும். அந்த காதலை அடுத்த கட்டத்தை கொண்டு வர அமோகமான நாள். வீட்டில் பேசுங்க. உண்மை காதல் ஜெயிக்கும். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பசங்களுக்கு இன்றைக்கி தேவையற்ற விளையாட்டை குறைச்சிக்கிட்டு தேவையான விளையாட்டு விளையாடலாம். சொல்ல வார்த்தையை கவனிச்சுக்கோங்க. தேவையற்ற விளையாட்டை தவிர்த்துட்டு படிக்கிற விளைப்பார். ஃபிசிக்கலாக போய் விளையாடுறீங்கன்னா தப்பே இல்லை. மொபைல் ஃபோனில் கேம் விளையாடுறது தேவையா நமக்கு? அதுபோல் இருக்கக்கூடிய விஷயத்தை குறைச்சிட்டு படிக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் முருகா, கை கால் வலி லேசாக வர மாதிரி இருக்குது. அப்போ கொஞ்சம் ஒரு ரெஸ்ட் எடுங்க. அவ்வளோதான், வேறு என்ன சொல்ல முடியும்? அவ்வளோதான். நட்சத்திர சார பலனை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரத்தின் அதிபதி கேது என்னங்கிறார், திடீர் யோகம். ஒரு நல்ல அமைப்பில் இருக்காங்க. பழைய நண்பர்களை சந்தித்து மனம் விட்டு பேசுவீங்க. கவலைகள் நீங்கும். புதிய வாய்ப்புகள் ஏதோ ஒரு வகையில் தேடி வரும். மூல நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரே எச்சரிக்கை என்னென்னா, கடன்கள் வாங்கி செலவுன்னோன்னு தன்மை வந்தால் கூட தேவையற்ற கடன்களை வாங்கி சிரமத்துக்கு ஆளாகாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு அறிவு, பலவீனம் அப்படிங்கிறது வேகம். மூல நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும். பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிபதி சுக்கிரன் என்னங்கிறாரு, ஆடை ஆபரண சேர்க்கை இன்னைக்கு உண்டு. பெண்களால் அதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படிங்கிறாங்க. இன்ப சுற்றுலா செல்வதற்கு ஒரு பிளான் பண்ணுவீங்க. பிக்னிக் போகிறது, நாளைக்கு லீவு தானே, சண்டே, அதனால் போய் பிளான் பண்ணுவீங்க. செல்வாக்கு மதிப்பு மரியாதை சொசைட்டியில் உங்களுக்கு அதிகரிக்குதுங்க. ஒரு எச்சரிக்கை என்னென்னா, ஆடம்பர செலவை குறைச்சிக்கங்க, நல்லதுங்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது வசீகரம், பலவீனம் அப்படிங்கிறது உங்களை சோம்பலுங்க. ரைட்டுங்களா? சரிங்க. உங்களுக்கு உத்திராடம் 1ஆம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி சூரியனுங்க. அந்த சூரியன் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு எல்லா வேலைகளிலும் பொருளாதார தடைகள், வியாபாரம் தொழில் இருந்தால் கூட வெற்றி கொண்டான வழியை செஞ்சு தரேன், தடைபட்டிருந்த பல விஷயங்களை நடத்தி தரேன் அப்படின்னு சூரியன் இன்னைக்கு சொல்கிறார். தந்தையின் ஆதரவு பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குது. முதலின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. அதிகார பதவியில் இருப்பவங்களுக்கு உதவி உண்டு. அவங்களும் அட்லீஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குதுங்க. உங்களுடைய புகழ் மங்காது, செல்வாக்கு அதிகரிக்கும். ஒரே எச்சரிக்கை என்னென்னா, யாரும் கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்திக்கும். உங்கள் பலம் அப்படிங்கிறது உறுதி, பலவீனம் அப்படிங்கிறது பிடிவாதம், கோபம் அப்படிங்கிற மாதிரி. ரைட்டுங்களா? உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா எல்லோ அண்ட் க்ரீம் கலர் நல்லா இருக்குது. லக்கி நம்பர் 3ஆம் நம்பர், அப்புறம் 21. சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி ஒன்றும் பண்ண வேண்டாம், நிம்மதியாக தூங்குங்க. காலங்காலத்தில் இருந்து குளிச்சுட்டு வீட்டு பூஜை அறையில் நல்ல நேரத்தில் தீபத்தை ஏற்றி தொட்டு கும்பிட்டு குலதெய்வத்தை மனசார நினச்சிங்க. இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்குவாங்க. வேண்டிங்கன்னா எடுக்கிற காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். தடைகள் இருந்தால் நீங்கி வெற்றி கிடைக்குங்க. இதான் நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மகர ராசி நேயர்களே. ராசி அதிபதி சனி என்னங்கிறார், 2ஆம் இடத்துல இன்னைக்கு சூரியன், புதன் வக்ரஸ்டேட்டு, சுக்கிரன், அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் 5 கிரகங்கள் 2ஆம் வீட்டில் இருக்குது. அப்போ 3ஆம் வீட்டை பொறுத்த வரைக்கும் சனி ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. அப்புறம் விட்டா 6ஆம் வீடு தானே. 6ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட்டுங்க. 7ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். 8ஆம் வீட்டில் கேது. இப்படி இல்லாத மற்ற வீடெல்லாம் எம்டிங்க. அந்த மேலே பாக்ஸில் பார்க்குறீங்களா, எல்லாமே எம்டி. இந்த கிரகங்கள் மட்டும் தான் இங்கே இருக்குது. இப்படி இருந்தால் அவங்களுக்கு என்னென்னா, 3ஆம் இடத்து சனி ஐயோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. 3ஆம் இடத்து சனி என்ன பண்ணுறாரு? ஐயோ கிடையாதுங்க, முட்டுக்கட்டையெல்லாம் உடையுமுங்க.
ரைட்டுங்களா. 7ஆம் இடத்து சந்திரன், அதுவும் ஐயோ கிடையாது, ஏற்றம் தரக்கூடிய நாளுங்க. ஸோ நோ ஐயோ, ஹாப்பி. ஐயோ கிடையாது, அப்படின்னு சொல்லலாம், கேஷுவலாக பேசலாம். ரைட்டுங்களா. சரிங்க. அதே சமயத்தில் சசயோகம் வருது உங்களுக்கு. இந்த சசயோகம் ஏன் வருதுன்னா, உங்களுடைய ராசிநாதனாகுடைய சனி பகவான் 3ல் பக்க பலமாக நீங்கள் உட்கார்ந்துருக்கார். எதையும் தைரியமாக ஒரு அசாத்திய ஒரு துணிச்சலுடன் செய்யக்கூடிய செஞ்சு முடிப்பீங்க. அதுக்கு மேலே என்ன சொல்கிறது. ரைட்டா. 2ல் கிரகங்கள் கூட்டம் இருக்கங்காட்டி பேச்சில் மட்டும் எதை எங்கே எப்படி பேசணுங்கிறத மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா நம்மளை வேணா வம்புழுப்பாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு பேசுகிற பேச்சை அப்படி ஜம்முன்னு நிற்கும். உங்கள் பேச்சை அவ்வளோ எடுபடுன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி. சரிங்க. இன்றைக்கி உங்களுடைய வார்த்தைக்கு ஒரு தனி மரியாதை இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்தில் பழைய நிலுவையில் இருந்த பாக்கிகள் கூட நீங்கள் பேசியே உங்கள் வாங்கக்கூடிய தன்மை நல்லாயிருக்கு. கல்லா கட்டக்கூடிய தன்மை நல்லா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தொழில் நீங்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்த ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு மாற்றங்கள் வரும், சாதகமாக அமையும், பலன் நல்லா இருக்குது. உடன் பிறந்தவர்களால் இன்றைக்கி ஒரு பெரிய காரியம் ஒன்று கைகூட போகுது, உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். சமூகத்தில் உங்களை உதாசீனப்படுத்தியிருப்பாங்களே, அவன் என்ன பெரியவனா அப்படின்னு இருப்பாங்களா, அவன் பெரிய வந்தாண்டா அப்படின்னு அவங்களே புரிஞ்சுட்டு வருவாங்க. ரைட்டுங்களா. அந்தளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க. புது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இன்றைக்கி ஜம்முன்னு இருக்குதுங்க, வாங்கலாங்க. மனசில் இருந்து வந்த ஒரு பெரிய குழப்பம் நீங்கி இன்றைக்கி ஒரு தெளிவு பிறக்கும், கவலைப்படாதீங்க. ரைட்டா. 2 விஷயத்தில் உஷாராக இருக்கும். நீங்கள் 2ல் ராகு இருக்கார், அதை நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். அப்படி இருந்தால் இந்த எடக்கு மடக்காக பேசி வம்ப விலைக்கு வாங்கன்னு சொல்லுவோங்களே, அது நமக்கு இருக்குது இன்றைக்கி யோகம். அது யோகம் இல்லை. அதனால் எடக்கு மடக்காக பேசி குதர்க்கமாக பேசக்கூடாது. கண்ணில் சின்னதாக எரிச்சல் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் மொபைல் ஃபோனை அப்போ ரொம்ப நேரம் பார்க்காம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ரைட்டுங்களா. உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மனசு அப்படியே ஆலமரம் கணக்காக உறுதியாக நிற்கும். யாரையும் எதையும் பார்த்து அஞ்சாத ஒரு தெம்பு. எதுக்கு எனக்கு என்ன, நான் திருத்தரம் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன பையா அப்படிங்கிற மாதிரி யாருக்கு அந்த தெம்பு இருக்குங்க. அதே சமயத்தில் அது கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தும் போகும். ஸ்டிஃப்னஸ் அதுவும் கொஞ்சம் ஆகாதில்ல, அதனால் பார்த்துக்கோங்க. சரிங்களா. சரியாக பொழப்பை பொறுத்த வரைக்கும், வேலையை பொறுத்த வரைக்கும், வேலையை சொல்லியா அப்படின்னா வேலை பொறுமையாக பார்ப்போங்க. எத்தனையோ டைம் இது பண்ணுறோம். நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ண மாட்டோமா. ரைட்டுங்க. வேலை செய்கிற இடத்துல இப்போ நீங்கள் சொல்கிறத நடக்குங்க, நீங்கள் சொல்கிறத சட்டம், எதுக்கு உங்களை ஐடியா கேட்டுக்கலாம் அப்படின்னு வருவாங்க. மேலதிகாரிக எங்கள்கிட்ட ஒரு முக்கியமான பொறுப்பை ஒப்படைப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கிறேன் சார், டோன்ட் வரி அப்படிங்கிற மாதிரி செஞ்சு முடிப்பீங்க. புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களா, அவங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஆஃபர் இருக்குதுங்க. கால் லெட்டர், ஆஃபர் லெட்டர் இருக்குது பாருங்களேன். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் சக்கவோடு போடுங்க, நம்பி பண்ணலாங்க. கஸ்டமர்கிட்ட இன்றைக்கி உங்களோட அதிகாரத்தை காட்டாமல் அன்பை காட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு பழைய பாக்கியோட வசூலாகும். பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான நாள் தானுங்க. அதுக்கு மேலே தொழில் வியாபாரம் என்ன சொல்கிறது, சூப்பர். அக்ரிகல்ச்சர், விவசாயம், அது நம்மை சார்ந்த ஒரு விவசாயம். என்னென்னா தோட்டத்தில் கிணறு வெட்டுறது, இந்த கிணத்துல சைடு போர் ஓட்டுறது, இது மாதிரிலாம் பண்ணுவீங்களே, இல்லை வாய்க்கா வேலைகளுக்கு இன்றைக்கி நல்ல உகந்த நாள் தானே, நல்லா செய்யலாம், தப்பு இல்லை. பயிர் பராமரிப்பில் கொஞ்சம் இந்த உரம் வைக்கிறது, பயிர் கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்க. மகசூல் பாதிக்காமல் என்ன பண்ணணும் அதை கொஞ்சம் பாருங்கள். கால்நடைகள் மூலமாக இன்றைக்கி உபரி வருமானம் உண்டு. பால் வியாபாரம் அமோகமாக நல்லா தான் இருக்குது, தப்பு ஒன்றும் கிடையாது. கேஷ் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் வரவு அதிகமாக இருந்தால் கூட செலவும் அதுக்கு ஈடாக இருக்குதுங்க. பட் செலவு வந்தால் தானே வரவு நல்லாயிருக்கும், அந்த மாதிரி நினச்சிக்கணும். தேவையில்லாத பகட்டு செலவு அதெல்லாம் செல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே சமயத்தில் இன்றைக்கி ஓரளவுக்கு சேமிப்பை கொஞ்சம் குலதெய்வத்துக்காக வேண்டி கொஞ்சம் பணம் எடுத்து வச்சிங்கன்னா, ஒரு அன்னதானத்துக்கு கொடுத்தீங்கன்னா குலதெய்வம் சந்தோஷப்படுன்னு வச்சுங்களேன். ஒரு லாபத்தில் கொஞ்சம் பங்கு எடுத்து வைங்களேன். சரிங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா, வீட்டில் இன்றைக்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம், உற்சாகமான சூழல் கண்டிப்பாக அமையுது. பங்காளியோட ஜம்முன்னு தான் இருப்பீங்க, எல்லாம் வருவாங்க. வீட்டில் மனக்கசப்பெல்லாம் பெருசாக இருக்காது. பேச்சுவார்த்தைகள் மூலிமா சுபகாரியம் கூட நடக்குன்னு வச்சுங்களேன். பங்காளி கூட்டம் மூலிமா நல்லது நடக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இன்றைக்கி ஒரு பெரிய புரிதல் உண்டாகும். ரைட்டா. அவங்க கூட கேட்பாங்க, வஜ்ரமோசனை பார்த்தீங்களா, அந்த ஆள் நல்லா சொல்கிறானா, கோயம்புத்தூர்காரன் அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் பார்க்கலையா, பாரியா நல்ல காரியத்தை பார்க்க முடியும் நீ அப்படின்னு கூட திட்டுவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி இருக்குங்க. அதே சமயத்தில் வாழ்க்கை துணைக்கு இன்றைக்கி ஒரு சின்ன பரிசோடு வாங்கி கொடுத்து அசத்துவீங்க. சஸ்பென்ஸ் லவ் கணவன் மனைவிக்குள்ளே எடுபடும் இன்னைக்கு. ரைட்டா. செஞ்சு பாருங்கள். லவ் லைஃப் அவங்கள பொறுத்த வரைக்கும் காதலர்கள் இன்றைக்கி ஒரு நல்ல தன்மையில் இருக்காங்க. நல்ல காதல் ஜெயிக்குங்கிற உண்மை, காதல் ஜெயிக்கும் நம்பிக்கையுடன் வீட்டில் சொல்லுங்கள். ரைட்டா. அடுத்த கட்ட போகும் புது காதல் கூட இன்றைக்கி ஜெயிக்குங்களா, அந்தளவுக்கு ஒரு காதல் நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது. ரைட்டா. நான் பேசுகிறது எல்லாமே அந்த உண்மை, மனசுட்டு மனசு தான் சொல்கிறேன். உண்மை காதல் சொல்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். ரைட்டா. போகிற போக்கில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் தருமடி எல்லா அடியும் கிடைக்கத்தான் செய்யும். உண்மை காதல் கொஞ்சம் பொறுமையாக இருக்குங்க, நிதானமாக இருங்க. மனசு புரிஞ்சால் அமோகமாக இருக்கலாம். நோ ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவும் வேண்டியதில்லை. சரிங்க முருகா. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் முருகா, பசங்களுக்கு இன்றைக்கி எழுதி பாருங்கள். படிக்கிறீங்க நல்லா, பட் அப்பப்போ
பேனா வச்சு பென்சில் வச்சு எழுதி பார்த்தீங்கன்னா மெமரி பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் அதிகமாக இருக்குது, தண்ணி ஜூஸ் இளநீ ஜம்முன்னு சாப்பிடுங்க. சரிங்க. நட்சத்திரத்தை அதிபதி பார்த்தா இன்றைக்கி உத்திராடங்க மெயினாக பாருங்கள். உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர அதிபதி சூரியனுங்க. அவர் என்னங்கிறாரு, உங்களுக்கு எந்த வேலை செஞ்சாலும் சரி, எந்த தடங்கள் இருந்தாலும் சரி, வெற்றியை நான் கன்ஃபார்மாக தர்றேன், தடைகள் நீக்கி தர்றேன் அப்படின்னு சொல்கிறார். தந்தையின் ஆதரவு, குடும்பத்தின் ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குதுங்க. அதிகார பதவியில் இருப்பவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க, மாரல் சப்போர்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. என்ன இத்தனையெல்லாம் ஹெல்ப் பண்ணால் கூட ஒரு எச்சரிக்கை என்ன, உங்கள் கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலைன்னா எல்லாம் கெட்டு போயிடும், கவனமாக இருங்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது உறுதி, பலவீனம் அப்படிங்கிறது கோபம் மற்றும் பிடிவாதம் அப்படின்னு சொல்லலாம். திருவோணத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன். அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மன மகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கும், இல்லை உங்கள் வீடு குடும்பத்தில் இல்லத்தில் ஏதோ ஒரு வகையில் நடக்கும், ஹாப்பியாக இருப்பீங்க. தாயின் ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படும். ரைட்டா, புதிய வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் தேடி வரும். அது கலைத்துறை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு அமோகமான வாய்ப்பு உண்டு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. கடன் தொல்லைகள் கவலைப்படாதீங்க, படிப்படியாக குறையும். எச்சரிக்கை என்னென்னா, உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கும் பேசி வம்பளை மாட்டிக்காதீங்க, கொஞ்சம் நிதானமான லைஃப் என்னங்கிறத புரிஞ்சுட்டு பேசுங்க அப்படிங்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது கற்பனை, அதனால தான் அந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது. பலவீனம் அப்படிங்கிறது பயம். சரிங்களா. அவிட்டம் 1-2 பாதத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய். அவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரே நிமிஷங்க, கரெக்ட் தான், நட்சத்திரம் செக் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா கரெக்டாக தான் பேசுகிறேன். இருந்தாலும் அந்த நிறைய ராசி பேசுகிற கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல, இருந்தாலும் மனுஷன்னா கன்ஃபியூஸ் வரத்தானங்க செய்யும். எல்லாத்துக்கும் இருக்கிற அறிவு தான் நமக்கும் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த அவிட்டம் 1-2 பார்த்த பொறுத்து நட்சத்திர அதிபதி செவ்வாய்ங்க. என்னென்னா, நிலம் வாங்கி விற்கிறீங்களா அந்த ஏஜென்ட்ஸு, அந்த ரியல் எஸ்டேட் அதிபர், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு நல்லா லாபம் கிடைக்குதுங்க. விற்காத எனக்கு கூட விற்கும், அந்தளவு நல்லா இருக்குது. உடன் பிறந்தவர்களால் உதவி கிடைக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் தன்னம்பிக்கை உற்சாகம் இன்றைக்கி அதிகரிக்குது. எதிரிகள் எங்கே எதிரி விலகி போயிடுவாங்க எல்லாம். ரைட்டுங்களா. எச்சரிக்கை என்னென்னா, கூர்மையான பொருட்களை கையாளுறப்போ எதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க அப்படின்னு சொல்லலாங்க. அவங்க பலம் அப்படிங்கிறது வீரம், பலவீனம் அப்படிங்கிறது கொஞ்சம் முரட்டுத்தனம். ரைட்டுங்களா. உங்களுக்கு லக்கி கலர் பார்த்தா பிளாக் அண்ட் டார்க் ப்ளூ நல்லா இருக்குது. லக்கி நம்பர் பார்த்தா 8ஆம் நம்பர், அப்புறம் 17ஆம் நம்பர் நல்லா இருக்குது. சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா, அன்றைக்கி நைட் தூங்குறப்போ கருப்பு உளுந்து இருக்குதுல்ல, அரிசியில் போட்டு ஆட்டுவோம்ல இட்லி தோசைக்கு, அந்த கருப்பு உளுந்த ஒரு துணியில் கொஞ்சமாக எடுத்து துணியில் முடிஞ்சு தலைமாட்டில் தலைவணி கீழே வச்சு படுத்து தூங்க. நாளைக்கு காலையில் அதை ஒரு ஓடும் நீருக்கு எங்கேயா போகிறது அப்படின்னா, வீட்டில் பைப்பாக இல்லை ஏதோ கரைச்சி விட்ருங்க, வாஷ்பேஷனில் கரைச்சி விட்ருங்க. சனி பகவானின் தாக்கம் குறைந்து, எதுங்க அந்த கருப்பு உளுந்து, சனி பகவானின் தாக்கம் குறைந்து காரிய தடைகள் நீங்கி நல்லது நடக்கும். சுப நிகழ்ச்சிகள் தேடி வரும். நல்லது பலிக்கட்டும். நற்பவி மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். கும்பராசி நேயர்களே, ராசியின் அதிபதி சனிங்க. இன்றைக்கி லக்ன வீட்டில் முதல் வீட்டிலே சூரியன் ப்ளஸ் புதன் வக்ரஸ்டேட்டுங்க, அப்புறம் சுக்கிரன் ப்ளஸ் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. 2ஆம் வீட்டில் சனி ப்ளஸ் மாந்தி இருக்காங்க. 5ஆம் வீட்டில் குரு வக்ரஸ்டேட். 6ஆம் வீட்டில் சந்திரன் இருக்காருங்க. 7ஆம் வீட்டில் கேது இருக்கார். ரைட்டா. இப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு ராசியில் கிரகங்களின் திருவிழா அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா 1ஆம் வீட்லேயே 5 கிரகங்கள் இருக்குது. என்ன, சூரியன் புதன் வக்ரம் சுக்கிரன் ராகு செவ்வாய் இருக்குது. அதான் ராஜயோகம் கதவை தட்டுங்க. சாதாரண யோகம் இல்லை, ராஜயோகம் டொக்கு கதவை தட்டும். 2ஆம் இடத்து சனியால் நிதானம் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ நான் நிதானமாக செயல்பட்டால் ராஜயோகம் பலிக்கும்னு அர்த்தம். புரிஞ்சுதானுங்க. இதுதான் ஜோதிடருடைய அமைப்பு 1+2 பார்க்குறப்ப. ரைட்டுங்களா. இன்றைக்கி பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்லுவோம். வித்தியாசமான யோகங்க. அது என்ன பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னா, பஞ்சம்னா 5 விஷயம் நீங்களே புரிஞ்சுக்கலாம். உங்கள் ராசியிலே 5 கிரகங்கள் சங்கமிப்பதால் இன்றைக்கி உங்களுடைய ஆளுமை திறன் மிக 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 அதிகமாக இருக்கும். நான் சொன்னால் கேட்கணுங்கிற எண்ணம் இன்றைக்கி வலுப்பெறும். ஆனால் சந்திரன் 4 இருக்கங்காட்டி சின்ன அலைச்சல் வரும். ரைட்டுங்களா. சரி. அதே சமயத்தில் இன்றைக்கி நீங்கள் எதை நினச்சாலும் அதை முடிச்சு காட்டுற வல்லமை அதிகரிக்குதுங்க. அதனால் சொல்ல திறமைகள் வெளிப்படும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த அங்கீகாரம் உங்களை தேடி வரும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு கெத்து உயரும். கொங்கு நாட்டு சிங்கமாடா அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி எல்லா ஊர்லேயும், எங்கள் ஊர் இந்த நாடு சிங்கம்னா நீங்கள் அந்த ஊர் சிங்கம், அந்த மாதிரி சிங்கம் கணக்காக நீங்கள் உயர்வீங்க. அதுக்காக சொல்கிறேன், பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல வரோம். புரியுதுங்களா. அதுக்காக சிங்கத்தை கொண்டாந்து நம்ம கட்டவா முடியும். அதான் சொல்கிறேன். புதிய ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் இன்றைக்கி வாங்குவதற்கும் சரியான நாள் தானுங்க. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இந்த மரியாதை இன்றைக்கி அதிகரிக்கும். தனித்துவமாக மிளிர்வீங்க. நீங்கள் குடும்பத்தில் இருந்து வந்தால் சின்ன சின்ன சங்கடங்கள் இன்றைக்கி தானாகவே விலகிவிடும். மனசில் ஒரு புதுவமாக தெம்பு, எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இன்றைக்கி தன்னம்பிக்கை அதிகரிக்குது. அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, 2 மைனஸ் வார்னிங் என்னென்னா, 2ல் சனி வேறு இருக்கார்.
பண பரிமாற்றம் விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருங்க. யாருக்கும் இன்றைக்கி ஜாமீன் கையெழுத்து போட்டு நமக்கு தேவையில்லாத வேலையை பண்ண வேண்டாம். ரைட்டுங்களா? உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மனசு அப்படியே தெளிஞ்ச நீரோடை போல தான் இருக்குது. எதையும் நிதானமாக யோசித்து காய் நகரத்தில் கில்லாடிங்க. அப்படின்னா என்ன? காய் நகரத்துலலாம் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அர்த்தம். சரி, பொழப்புத்தனத்துக்கு நேராக போனோம்னா வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி உங்களோட உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக உண்டு. மேலதிகாரிங்க உங்களுடைய முக்கியமான வேலையை ஒப்படைச்சு நீதான் சார் பார்த்துக்கணும், வேறு வழி இல்லை, ஆளே இல்லை அப்படின்னு கொடுப்பாங்க. செஞ்சு முடிப்பீங்க. புதிய பொறுப்புகள் வந்தால் கூட அதை சலிக்காமல் செஞ்சு முடிங்க. புதிய வேலை தேடுபவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. போகிற இடத்துல இன்டர்வியூவா பரவாயில்ல, 10 பேர் நீ நல்லா தான் பண்ணுறியப்பா, ரைட்டா, அடுத்த இதில் உனக்கு கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும். வேறு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இருக்குது இன்றைக்கி. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் முதலே சொன்ன மாதிரி தான் வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் தெரிக்கும். கவலை வேண்டாம். கஸ்டமர் இன்றைக்கி உங்கள் நாசுக்காக பேசி வியாபாரத்தை டெவலப் பண்ணுவீங்க. புதிய ஸ்டாக் எடுப்பதற்கு இன்றைக்கி ரொம்ப சரியான நாள், சூப்பராக இருக்குதுங்க. அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் தோட்டத்து வேலையில் இன்றைக்கி புதிய தொழில்நுட்பத்தை புகுத்தி இது மாதிரி புது புது வித்தியாசம், வீட்டில் இங்கேருந்தே மோட்டர் போடுறது, இங்கேருந்தே ட்ரிப்பெல்லாம் ஆன் பண்ணுறது, இந்த மாதிரி பல விஷயங்களை செய்யணும்னு எண்ணம் வரும். மார்க்கெட்டில் இன்றைக்கி உங்களுடைய விளைபொருளுக்கு நல்ல கிராக் இருக்குது. இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் வச்சுருக்கீங்களே, அந்த மாதிரி எந்த இது பண்ணால் சரி, அதில் ஒரு நல்ல ஒரு முகமான அமைப்பு இருக்குது. தீவன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். வேறு மற்றபடி ஒன்றும் பெருசாக மைனஸ் நிலைன்னு வச்சுக்கங்களேன். கேஷ் ஃப்ளோ வரவு இன்னைக்கு நல்லா தான் இருக்குது. உங்களே ஆச்சரியப்படுத்தும் அந்தளவுக்கு இருக்குதுங்க. தேவையில்லாத செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா நிறைய சேமிப்பு பண்ணலாம். அதை மட்டும் பார்த்துக்கணும். சரிங்க. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டில் இன்றைக்கி சிரிப்பு, சத்தம், மகிழ்ச்சி, உற்சாகம், சந்தோஷம். பணங்காசு வந்தாலும் சந்தோஷம் வந்துடுது இல்லை, வரும். எல்லாத்தோடையும் இணக்கமாக போவீங்க. யாரோடைய மனக்கசப்பு இருக்காது, அனுசரித்து போவீங்க. ஹாப்பி ஃபேமிலி. ஓகே, ஃபேமிலி குட். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச சமையலை ஸ்பெஷலாக அம்மனி கையாலேயே செஞ்சு, அம்மனி கையாலேயே முளவாட்டி குழம்பு வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க, அசதுவாங்க. தக்காளி பழ குழம்பு வச்சா கூட அது இட்லியோ தோசையோ சோறோ எது செஞ்சாலும் சரி, அவங்க கையால் செய்கிறப்ப உங்களுக்கு மனசு குளுமையாக இருக்கும். நீங்களும் அந்தளவுக்கு அவங்கள பாராட்டுவீங்க. இப்படி கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சின்ன இடைவெளி கூட அதனால் குறையும். இவ்வளோதான விஷயம், ரைட்டா? ஸோ உங்களுக்காக அவங்களுக்காக நீங்கள் இருந்துட்டீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செம்ம பாண்டிங்க. சரிங்க. லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் காதலர்களுக்கு இன்றைக்கி ஒரு தேன் மிட்டாய் கணக்காக, மேசராஜி சொன்னதே தான், தேன் மிட்டாய் கணக்காக இனிக்க போகுது, ரைட்டா? அதனால் காதல் கசக்காது, இனிக்கும், நல்ல அனுபவம் கிடைக்கும். வீட்டில் காதலை சொல்லுங்கள், நல்லா காதல் ஜெயிக்கும். சரிங்களா? பசங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தேவையற்ற அரட்டையை தவிர்த்து படிப்பில் கொஞ்சம் கவனம் வைங்க. அப்போ பாடங்களை சுலபமாக புரியுங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ரைட்டுங்களா? ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் முருகா கொஞ்சம் உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்குது. அதே தண்ணி இளநீ ஜூஸு பார்த்துக்கோங்க குடிக்கிறதுக்கு. நட்சத்திர சார பழங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவிட்டம் 3-4 பாதம் நட்சத்திரம் போய் செவ்வாய், ரைட்டுங்களா? ஏன் அப்படி சொல்கிறோம், நிலம் வாங்குவது சம்மந்தமான பேச்சுவார்த்தை ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு ஏதாவது புரோக்கர்கிட்டையும் கொஞ்சம் டீலிங், இடத்துக்காரர்கிட்டையும் கொஞ்சம் டீலிங் இருந்தால் கொஞ்சம் முடியும்னு வச்சுங்களேன். சமாதானம் போங்கப்பா, அது அவர் ரேட்டில் அதிகம் சொல்லுவார், நீங்கள் கம்மியாக சொல்லுவீங்க, கொஞ்சம் மீடியமாக போங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் பிடிச்சதுனால தான் வாங்குவீங்க. அது வீடோ நிலமோ ஏதோ ஒரு அசட் வாங்குவீங்கன்னு வச்சுக்கங்களேன், ரைட்டுங்களா? உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய சொல்லுக்கு, உங்கள் பேச்சுக்கு மதிப்பளிப்பாங்க. குடும்பத்துக்காக நீங்கள் அந்த சொத்தை வாங்கக்கூடிய தன்மையும் இருக்குது. குடும்பமாக சேர்ந்து ரைட். அதே புது தெம்பு, உற்சாகம், தைரியம் இன்றைக்கி அதிகரிக்கும். அவிட்டத்தை பொறுத்த வரைக்கும் பகைவர்கள் விலகி போயிடுவாங்க. அதே சமயத்தில் வண்டி வாரத்தில் போகிறப்ப மட்டும் கொஞ்சம் செல்ஃபோன் பேசிட்டு ஓட்டுறது, கவர்மெண்ட் ஃபைன் கட்டுற மாதிரி ஒரு ரோலால் இருக்குது. ஹெல்மெட் போட்டு போங்க, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணுங்க. தேவையெல்லாம் ஃபைன் கட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. பலம் அப்படிங்கிறது வேகம், பலவீனம் அப்படிங்கிறது அவசரம், ரைட்டுங்களா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சதய நட்சத்திரம் அவங்களுக்கு அதிபதி ராகு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, புதிய வாய்ப்புகள் உங்களை கதவை தட்டும், தேடி வரும் அப்படிங்கிறாங்க. அரசு வழியில் ஒரு அனுகூலமான பலன் உண்டு. பழைய சிக்கல்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தீரும். மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். உணவு விஷயத்தில் மட்டும் கண்ட்ரோலாக இருங்க அப்படிங்கிற சதயத்தை பொறுத்த வரைக்கும். பலம் அப்படிங்கிறது சாதுர்த்தியம், பலவீனம் அப்படிங்கிறது சஞ்சல புத்தி சதயத்துக்கு. புரட்டாதி 1, 2, 3 பாதத்தை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி குரு. சுபகாரியங்கள் கைகூடி வரும், கவலைப்படாதீங்க. வெளியூர் பயணங்களால் லாபம் உண்டு. ஆன்மீக வழிகாட்டுதல் கண்டிப்பாக உண்டு. குலதெய்வம் கோயிலுக்கு, உங்களுக்கு பிடிச்ச இஷ்டதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. புரட்டாதிக்கு டைம் இருக்கிறப்போ பணப்புழக்காட்டம் அதிகரிக்குதுங்க. எச்சரிக்கை என்னென்னா, மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, கேரண்டி வாரண்டி போடுறது, சம்மந்தமில்லாத ஆளுகளுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை, ரைட்டுங்களா? அதே சமயத்தில் பலம் அப்படிங்கிறது ஞானம், பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம், ரைட்டுங்களா? உதவி பண்ணால் தானம் தரவு பண்ணால் தப்பு இல்லைங்க. பணங்காசு உதவி பண்ணுறதை நான் பேசுகிறேன்னா தெரியாத ஆளுகளுக்கு, புரிஞ்சுதுங்களா? சரிங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு லக்கி கலர் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி டார்க் கிரே நல்லாயிருக்கு, பர்பிள் கலர் நல்லாயிருக்கு. அதே லக்கி நம்பர் பார்த்தா 4ஆம் நம்பர், அப்புறம் 13ஆம் நம்பருமே நல்லாயிருக்கு. ஒரு சென்டிமெண்ட் நல்லாவே இருக்குது. எளிய பரிகாரம் என்னென்னா ஜீவகாரியம் தான். நாளைக்கு காலையில் நீங்கள் எந்திரிச்சோன்னே பறவைகளுக்கு தானியம், ஏதாவது இந்த கம்பு இந்த மாதிரி இருந்தால் அதை அப்படியே தீனியாக போடுங்க, பறவைகளுக்கு சாப்பிட கொடுத்து. ஏன்னா கடன் தொல்லைகள் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகி பொறாமைத்தனம் காலியாகி போயிடும்.
நல்லது பலிக்கட்டும். நற்பவி உங்களுக்கு. வணக்கம் மீனராசினியர்களே. ராசி அதிபதி குரு. இன்னைக்கு லக்னத்திலேயே சனியும் ப்ளஸ் மாந்தி அப்பா பையனும் முன்னாடியே வந்துருக்காங்க. வாங்க வாங்க வரவேற்பு ரிசப்ஷனில் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படி வந்துருக்காங்க. லக்னத்திலேயே சனியும் மாந்தியும். 4ஆம் வீட்டில் குரு வக்ர ஸ்டேட்டுங்க. 5ஆம் வீட்டுக்கு வந்தீங்கன்னா சந்திரன் இருக்கார். 6ஆம் வீட்டில் கேது இருக்கார். அப்புறம் மற்ற எல்லாமே காலி. நேர் 12ஆம் வீடு ரைட்டா. இங்கே வந்து 1ஆவது வீடு இருந்தால் இங்கே 12ஆம் வீடு. யார் இருக்கா? சூரியன். புதன் வந்து வக்ர ஸ்டேட்டு. அப்புறம் சுக்கிரன். அப்புறம் ராகு ப்ளஸ் செவ்வாய் இருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? ஜென்ம சனி. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெருசாக இல்லைங்க ரைட்டுங்களா. ஒரு வண்டியில் போய்ட்டு ஸ்பீடு பிரேக் கண்ட ஸ்லோ பண்ணி ஏறி போகிறோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் தாண்டி போகணும், அவ்வளோதான். 5ஆம் இடத்து சந்திரன். அதனால் அதிர்ஷ்டம் இன்றைக்கி நல்லா தான் இருக்குது. ஸோ ரெண்டும் கலந்து பார்க்குறப்போ கொஞ்சம் நிதானமாக இருந்தால் நல்லா தான் போகிற வருமானம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணும். அப்படி கஜகேசரி யோகம் வெளிப்படுது. காரணம் உங்கள் ராசியில் சனி இருக்கங்காட்டி பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா, அதுவும் இல்லாமல் சந்திரன் வர 5ல் அமர்ந்திருக்கார். உங்கள் புத்திசாலித்தனத்தை தெளிவை கொடுப்பார். அப்போது 12 இருக்கக்கூடிய கிரக கூட்டணிகள் செலவை அதிகப்படுத்தினா கூட ஓரளவுக்கு வரவுக்கு செலவுக்கு ஈக்குவல் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் இந்த கிரக கூட்டணி வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணி சொல்கிறது. இதுதான் மெத்தட் ரைட்டுங்களா. முதல்ல இன்றைக்கி நீங்கள் எதையும் ஒரு கை பார்த்துடலாங்கிற ஒரு தைரியம் தெம்பு இன்றைக்கி இருக்குதுங்க. உடம்புல புது ரத்தம் ஓடுதோ இல்லையோ, பழைய ரத்தமே சூடாகி போகிற மாதிரி ஓடும் ரைட்டுங்களா. பிள்ளைகளால் இன்றைக்கி வீட்டுக்கு ஒரு பெருமை கிடைக்கும். நல்லா படிக்கிறாங்க சார், அவங்க நினச்சபடி காலேஜெல்லாம் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. அவங்களே நல்லா இருக்குதுங்க. தொழில் நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்திருந்த ஒரு மாற்றம் இன்றைக்கி ஒரு சாதகமான பலன்கள் இருக்குதுங்க. குலதெய்வத்தோட அருள் இன்றைக்கி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா குலதெய்வத்தின் வேண்டுதல் கண்டிப்பாக அவசியம். சமூகத்தில் பொதுவாக பார்க்கக்கூடிய மனுஷங்கிட்ட உங்களோட பேச்செல்லாம் 4 பேர் கேட்டு பேச்சை வச்சு கேட்பாங்க. மாறுறாங்களா இல்லையோ கேட்பாங்க. என்னமோ சொல்ல போகிறாண்டா கேட்பண்டா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு மரியாதையெல்லாம் கூடும், அதில் எந்த குறைச்சலும் இல்லைங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சின்ன தொல்லைகள் அப்படியே கொஞ்சம் சரியாயிரும், கவலைப்படாதீங்க. மனசில் ஒரு விதமான பெரிய நிம்மதி, ஒரு விதமான ஆன்மீக தெளிவு இன்றைக்கி பளிச்சுன்னு கிடைக்கும் மீனராசி நேயர்களுக்கு. 2 விஷயம் உஷாராக இருங்க. 12 கிரகங்கள் இருக்குங்காட்டி வெட்டி செலவு வீண் செலவை குறைச்சிக்கோங்க. எலக்ட்ரிக்கல் வேலை செய்கிறப்ப கொஞ்சம் உஷாராக பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் ரைட்டுங்களா. மற்றபடி உங்களுக்கெல்லாம் மனசெல்லாம் மல்லிப்பூ தானுங்க. ரொம்ப அப்படியே பார்த்தாவே உங்களுக்கு ரொம்ப நெருங்கி வந்து பழகினான்னு வச்சுங்களேன். அப்படியே நீங்கள் ஒரு தன்மையான ஆள். மல்லிப்பூ எப்படி இருந்தால் கம்மகோணம் வாசம் அடிக்கும், அதுபோல் மல்லிப்பூ கணக்காக லேசாக இருந்தாலும் யாரையும் தெரிஞ்சு பேச மாட்டீங்க, பொறுமையாக போவீங்க. அப்படி இருக்கும். எதையும் நிதானமாக யோசிச்சு இன்றைக்கி கொஞ்சம் அப்படி பேசிகிட்டே வந்தீங்கன்னா ஓகே, காய் நகர்த்தி காரிஞ்சாதிக்கிறதுல வழி கிடைக்கும். ஸ்மூத்தாக பேசுனேன் ரைட்டுங்க. நிஜமான பொழப்பு வாழ்க்கை எப்படி ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி நீங்கள் தானுங்க ஓரளவுக்கு நீங்கள் சொன்னதை கேட்பாங்க. நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான தான் இருக்கிறீங்க, ஒன்றும் டம்மி பீஸ்லாம் கிடையாது நீங்கள் ரைட்டுங்களா. புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களே, இன்றைக்கி நல்ல பதில் கிடைக்கும். மேலதிகாரிக்கு அவங்ககிட்ட ரொம்ப கனிவாக நடந்துக்குவாங்க. நீங்களும் ஒரு சாஃப்ட் நேச்சர் பர்சன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவீங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் முருகா இன்றைக்கி புது யுக்திகளை புகுத்தி லாபத்தை அள்ளுவீங்க. அந்தளவுக்கு தொழில் வியாபாரம் நல்லா தான் இருக்குது. கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் கூலாக பேசி அவங்க உங்கள் பக்கம் கவர்ந்து இழுத்து வியாபாரத்தை பெருக்குவீங்க ரைட்டா. அதே சமயத்தில் இன்றைக்கி முதலீடு பண்ணுவதற்கு நல்ல நாள் தாங்க, தப்புன்னு கிடையாது. அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் கிணறு வெட்டுறதுக்கு அல்லது போர் போடுற வேலைகளை இன்றைக்கி இந்த சலம்பாப்பிங்கள் அதுக்கெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம், நல்லா தான் இருக்குது. சனிக்கிழமைங்கிற சென்டிமெண்ட் தேவையில்லை. உங்களுக்கு ராசினா தான் சப்போர்ட்டாக இருக்கார், அதுக்காக சொல்கிறேன். பயிர் அறுவடை செஞ்சு இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டில் விற்க முடியலையா, இன்றைக்கி நல்ல விலை கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கால்நடைகளும் இன்றைக்கி ஒரு உபரி வருமானம், எக்ஸ்ட்ரா இன்கம் விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் வரவு இன்றைக்கி நல்லாவே இருக்குது. செலவு அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. பட் கடன் வாங்காத செலவு நிம்மதியை தரும், உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. கையில் இருக்கக்கூடிய காசு இன்றைக்கி சேமிப்பில் ஓரளவுக்கு சேமித்து வைக்கலாம், தப்பு கிடையாது. சரி, குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முருகா வீட்டுக்குள்ளே இன்றைக்கி அமைதி இருக்குதுங்க. எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பாங்க. எல்லாம் கலந்து பேசி ஒரு முடிவெடுப்பீங்க. அதே சமயம் சொந்தக்காரங்கிட்ட ஒரு நல்ல ஆலோசனை கேட்டு எல்லாம் வருவாங்க. சார் இப்படிலாம் இருக்குது, கல்யாண கச்சேரி இருக்குது, உங்கள் வகையில் அந்த மாப்பிள்ளை சொந்தமாக கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன், அந்த பையனுக்கு ஒரு முடிச்சு போட்டு விட்டுருவோம் அப்படின்னு இந்த அரேஞ்சு மேரேஜுக்கு ஒரு வேலைத்தனம் பண்ணுவீங்க இன்றைக்கி. அந்தளவுக்கு குடும்பத்தில் சப்போர்ட் இருக்குது ரைட்டுங்களா. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பெரிய புரிதல் இருக்குதுங்க ரைட்டா. அவங்களுக்கு நீங்கள் விட்டுத்தரது, உங்களுக்கு அவங்க விட்டுத்தரது அப்படின்னு துணைக்கு இன்றைக்கி ஒரு சின்ன கிஃப்ட் கூட வாங்கி கொடுப்பீங்க. அம்னி ஆஃபீஸ் முடிஞ்சது, நாளைக்கு லீவு, ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம என்ஜாய் பண்ண போகிறவா, வெளியில் சினிமாக்கு போவா, ஹோட்டல் போய் சோறு திம்பவா அப்படின்னு மல்லிப்பூ கணக்காக ஏதோ ஒன்று மனங்குளிராக பேசுவீங்க 2 பேரும். அந்தளவுக்கு பாண்டிங் நல்லாயிருக்கு. கணவன் மனைவிக்குள்ளே அந்யோன்யம் அதிகரிக்குங்க, சூப்பருங்க. லவ் லைஃப் காதலர்களுக்கு இன்றைக்கி அதே மாதிரி தான் ஒரு நல்லா தான் இருக்குதுங்க. சின்ன சின்ன இஷ்யூஸ் வர மாதிரி இருந்தால் கூட என்ன இருந்தாலும் அந்த காதல் ரகசியமாக வச்சுருந்தா வீட்டுக்கு தெரிகிற மாதிரி தெரியுது. அதனால் உண்மை காதல் அப்படிங்கிறப்ப வீட்டில் கொஞ்சம் தெளிவாக பேசுங்க. இன்றைக்கி ஒரு முடிவு கிடைக்கும், நல்லதாக முடிவு எடுக்க மாதிரி பொறுமையாக பேசுங்க ரைட்டுங்களா. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் முருகா மாணவர்கள் இன்றைக்கி மாணவியர் 2 பேர் தான் சொல்கிறேன். அதுக்கு மாணவர்னு வாயில் வருது. 2 பசங்க பிள்ளைகளை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி தேவையற்ற விளையாட்டை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, சார் சண்டே தானே சார் அப்படின்னா விளையாடுங்க, பட் தேவையற்ற விளையாட்டு என்னங்க, மொபைல் ஃபோன் கேம்ஸ் தான் திருப்பி சொல்கிறேன். அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துங்க ரைட்டா, நல்லாவே இருக்கும்.
ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் முருகா காலில் கொஞ்சம் வலி வர மாதிரி இருக்குது, அப்போ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணும். சரி, நட்சத்திர சார பலன்களை பொறுத்த வரைக்கும் புரட்டாதி 4ஆம் பாதம், உங்களுக்கு அதிபதி குரு என்னங்கிறார், ஆன்மீக நாட்டம், கோயில் குளத்துக்கு போனீங்கன்னா நல்லது நடக்கும், குலதெய்வத்துக்கு போனீங்கன்னா வேண்டுதல் பலிக்கும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் வேலை, தொழில், வியாபாரத்தில் ஒரு நன்மை உண்டாகக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இன்னைக்கு புரட்டாதிக்கு இருக்குது. கல்வியில் மேன்மை கிடைக்கும், நீங்கள் நினச்சது மனசுக்குள்ள நினச்சது படிப்படியாக நடக்கும், கவலைப்படாதீங்க. நிலுவையில் இருந்த பணம் வசூலாகும் அப்படிங்கிறாங்க. பட் என்னென்னா உங்களை உணவில் வெளிவட்டார போய் சாப்பிட்றீங்க, அது கொஞ்சம் கட்டுப்பாடாக இருங்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது ஞானம், பலவீனம் அப்படிங்கிறது தயக்கம். சரிங்களா? அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் அதிபதி சனி என்னங்கிறார், கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும், பொறுமையாக இருங்க அப்படிங்கிறாங்க. பழைய கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும், டோன்ட் ஒரி, கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. வீட்டை சீரமைக்கக்கூடிய மராமத்து வேலைகள் செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும், கௌரவம் உயரும், இல்லைன்னா சோம்பலை தவிர்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. பலம் அப்படிங்கிறது பொறுமை, பலவீனம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிவாத குணம்னு சொல்லலாம். ரேவதியை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரத்தின் அதிபதி புதன், உங்கள் சாதுர்த்தியமான பேச்சு, சுமூத்தான அணுகுமுறையால் பல எதிரிகளை வென்று காரியத்தில் கண்ணாக இருப்பீங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு வியாபாரத்திலும் தொழிலும் புதிய யுக்திகளை கையாண்டு ஜெயிக்கக்கூடிய தன்மை ரேவதிக்கு நல்லா இருக்குது. புத்தி தெளிவு கண்டிப்பாக பிறக்கும். ஒரு நக்கலாக பேசி வம்பில் மாட்டிக்காதீங்க. நமக்கு தான் எல்லாம் தெரியும் பேசிங்கன்னா சிக்க வச்சு ஆணி அடிச்சு விட்ருவாங்க, பார்த்துக்கோங்க. பலம் அப்படிங்கிறது புத்தி, பலவீனம் அப்படிங்கிறது நையாண்டி பேச்சு, குறைச்சிக்கோங்கோ. லக்கி கலர் அப்படி பார்த்தா எல்லோ மற்றும் சீ கிரீன் நல்லா இருக்கு. லக்கி நம்பர் பார்த்தா 3ஆம் நம்பர் இல்லை 12ஆம் நம்பர் நல்லா இருக்கு. சின்ன பரிகாரம் என்ன பண்ணுறீங்கன்னா, நாளைக்கு காலையில் குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் மஞ்சள் நிற பூக்கள், ஏதோ ஒரு பூ, மஞ்சள் எல்லோ கலராக இருந்தால் ஓகே, வச்சு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபடுங்க. மன பயம் நீங்கி சுபகாரியங்கள் கைகூடி வருங்க. மீனராசி நேயர்களுக்கு நல்லது ஒலிக்கட்டும், நற்பவி உங்களுக்கு. நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, வஜ்ரமஸ்டோ நேயர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, பண்ணாதவங்க கொஞ்சம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி இந்த பலன்களை உட்காந்து மிக தெளிவாக பேசியிருக்கேன். இட் வில் டேக் மச் மோர் ஆஃப் 2 hours பக்கம் வந்துருச்சு. அதெல்லாம் எனக்கு பெரிய மேட்டர் இல்லை. பட் இது எப்படி நமக்கு சொல்கிறதெல்லாம் நம்ம பழிக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் முருகன்கிட்ட வேண்டிக்கிறேன். நான் நல்லது பழிக்கணும், அவ்வளோதான் விஷயம். சரி, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போயிட்டு வரட்டுங்களா? நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ.